கம்பெனி என்ன, இந்த வாய்ப்பு கொடுக்கிற நிறுவனம் என்ன, நமக்கு அது முகாந்தமா அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட்ல கிடைக்கிற பயன் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட். இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா நம்ம சொல்லுவாங்க, அதை பிராக்டிகலா அச்சீவ் பண்ண சில நபர்கள், அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட லைஃப் இந்த பிசினஸ்ல மாறுச்சு அப்படிங்கிற அடுத்த ஒரு செக்டர் ரெண்டும் சேர்த்து 1 hour நடக்கும். இந்த 1 hour ப்ரோக்ராம் முழுசா கேட்கணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்டுடன் நான் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம we are going to directly program. இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பை பத்தி தெளிவா உங்களுக்கு சொல்லப்படுற ஒரு நபர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நிறைய இடத்துல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பெரிய அளவுல இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி இந்த ஒரு இண்டஸ்ட்ரிவா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பெரிய அளவுல எடுத்து இன்னைக்கு சக்சஸுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பெரிய அளவுல ஜெயிச்சிட்டு இருக்கிற இந்த பிசினஸ் முகாந்திரமா நியர்பை 1 கோடிக்கு பக்கத்துல வருமானம் வாங்கின தமிழ்நாட்டுடைய தி பெஸ்ட் லீடர்ஷிப், தி பெஸ்ட் பிரசன்டேட்டர் இன்னைக்கு உங்களுக்காக வருகை தந்திருக்காங்க. I heartily welcome the respected Sapphire Executive Mr. Dandapani sir. Please welcome and come forward sir to presentation. Thank you Subhash sir, thank you very much. உங்களுடைய அன்பான அழைப்புக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. எல்லோருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். இந்த நேரத்துல வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ப்ரௌடாவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். நான் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வாரங்கள் 100 வாரம் 150வது வாரம் 200வது வாரம் பார்த்துட்டு 350 வாரமான ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய ஒரு பிரசன்டேஷனை பாக்குறதுக்காக நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 350வது வாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாரம், ஒரு செலிப்ரேட்டிங் வீக். அப்ப அந்த செலிப்ரேட்டிங் சைக்கிள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கல மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நிறைய சுபாஷ் சார் சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து தண்டபாணி. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இணைஞ்சிருக்கேன். நிறைய நண்பர்கள் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க. எல்லோரையும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெல்கம் வந்து உங்களை பண்றேன் நானு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எதுக்காக இந்த வியாபாரம் அல்லது எதுக்காக இந்த பொருட்கள், எதுக்காக நம்மள இந்த 1 hour நம்மளோட நண்பரோ அல்லது உறவினரோ கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து டைரக்டா தெரிஞ்சுக்க போலாம். உங்க எல்லோரையும் வெல்கம் பண்ணிட்டு நான் இந்த விஷயங்களை தெரியப்பட்டிருக்கேன். அசோக் அவுட் ஸ்கிரீன்மா. எஸ், இப்ப நிறைய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து இருக்கும். நம்ம இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் டைம், ஒரு கோவிட் டைம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு, அதாவது நம்மளோட இந்த தலைமுறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக மோசமா சந்திச்ச ஒரு சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். கடந்த 6 மாசமா வந்து நம்ம கோவிட், இந்த பேண்டமிக், இந்த மாதிரியான தொற்று காலம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அப்ப எல்லோருக்கும் ஒரு கேள்வி வந்து இருந்தது, இந்த தொற்று தொடங்கும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேண்டமிக் முடிஞ்ச பிறகு, இந்த லாக்டவுன் டைம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இல்ல நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நிறைய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து இருந்துட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட். ஜஸ்ட் ஒரு ஜாப் லாசஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் நம்ம இந்த கேள்விக்கான பதிலை தேடி இருக்கோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஐ திங்க் ஏப்ரல் மாசம் வந்து கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல 2 கோடி மக்கள் மட்டும் ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருந்து வேலை இழந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லி சொல்றாங்க. ஜாப்ஸ் வந்து பர்மனண்டா இழந்துட்டாங்க 2 கோடி பேர். ஒரு மோசமான சூழ்நிலை கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்தியால 1.5 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடுறவங்க இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்லயும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லயும் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு தேசம் தான் வந்து இந்திய தேசம். அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் வந்து சொந்த நாட்டுல சரியான வேலை கிடைக்காம, சரியான வருமானம் கிடைக்காம வெளிநாட்டிற்கு வேலைக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாரும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறது, சொந்த நாட்டை தேடி வந்துட்டு இருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். பர்மனண்டா அவங்க வேலை இருந்தது வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு வேலை போயிடுச்சு, ஒரு பக்கம் வேலை தேடுறவங்க இருக்காங்க, ஒரு பக்கம் வெளிநாடு போனவங்க எல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுங்களா சந்தோஷம்? அப்பாடா, இந்த புயல்ல, இந்த சுனாமில நான் என்னோட வேலையை காப்பாத்திட்டேன் சார் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த சந்தோஷம் நிலை இல்லை அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கிற விஷயங்க. கண்டிப்பா இந்த வருஷம் யாருக்கும் இருக்கிற வேலையில இன்சென்டிவோ போனஸோ நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. ஒரு பக்கம் வேலை இல்ல, வேலை இருந்தா வருமானம் உயரல, ஆனா லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய வாழ்க்கை தரத்திற்கான செலவு, வாழ்க்கைக்கான செலவு குறைவா நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, அக்டோபர் 2019 10,000 ரூபாய் வருமானம் வாங்கி இருந்து செலவு செய்திருந்த ஒரு நபராக இருந்தால் அவர் இந்த அக்டோபர் 2020 வாழ்வதற்கு 18,000 ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 80%
மோர் தென் 80% வந்து லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லிவிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு உண்மை தெரியும். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் வாயிலாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா சில வேலை அல்லது தொழில் விளைவாக தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை தரம். நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியும். நம்ம இன்னைக்கு 2020 இருக்கோம். 2025லயோ இல்ல 2030லயோ நம்முடைய வாழ்க்கை தரம் உயரணும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்து நம்மளோட செய்ய வேலையிலயோ அல்லது தொழிலையோ ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் அங்கேயும் மாற்றம் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சார் எப்படி சார் நான் இந்த டைம்ல அது திங்க் பண்றது, இந்த மாதிரியான ஒரு ரெசெஷன் டைம்ல, இந்த மாதிரியான ஒரு பிளாக் பீரியட்ல, ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன் இருக்க பீரியட்ல நான் எப்படி புதிதாக ஒரு வாய்ப்பை பத்தி யோசிக்கிறது இல்ல, ஒரு புதிதான வாய்ப்பு செய்யறதுக்காக நான் இது பண்ற முயற்சி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படவே வேணாம். ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரிக் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஹயாத் ஆகட்டும், ஃபெடெக்ஸ், கூகுள், இந்த மாதிரி மெனி ஆஃப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஜெயண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரியான ஏதாவது ஒரு ரெசெஷன் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்க growth ஆனவங்க தான். ரெசெஷன் பீரியட் மாறி உலகம் திரும்ப வளரும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சியில வளர்ந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சுங்க. என்ன முடிவு எடுத்துறோம்? நம்ம ஒரு புதிதா ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஒரு தொழில் பண்ணலாங்கிற முடிவு எடுத்தாச்சு. வீட்டில் இருந்தபடியே ஒரு பார்ட் டைமாவோ அல்லது ஃபுல் டைமாவோ நமக்கு விருப்பமான நேரத்துல, இப்ப நம்ம எல்லாருமே பாருங்க, நான் என் வீட்டுல இருக்கேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, எல்லோருமே வீட்டில் இருந்தபடி ஒரு சூப்பரான ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் பண்றதுக்கு நீங்க ஏன் ரெடி ஆக கூடாது அப்படிங்கறது என்னோட கேள்வி. அப்ப எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி வைப்பீங்க, சரி சார் நான் பார்ட் டைமா பண்றேன் அல்லது ஃபுல் டைமா நான் பண்றேன், ஆனா என்ன தொழில் பண்றது அது முக்கியம் இல்லையா? இன்னைக்கு என்ன தொழில் பண்ணுனா எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தொழில் பண்ணா இன்னைக்கு வருமானம் வரும் அப்படின்னா இந்த லைனை நல்லா படிச்சுங்க. நீட் ஆஃப் த ஹவர். இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களை வந்து இதுக்காக ஒதுக்கித்தான் ஆகணுங்க. இம்யூனிட்டி பத்தி ப்ரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் பிரின்சிபல்ல இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பண்றோம். நம்மளோட மேஜர் விஷயம் தான் அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு உலகமே தேடிட்டு இருக்கக்கூடிய இம்யூனிட்டியும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸையும் நம்ம மார்க்கெட் பண்ணனா அல்லது மக்களுக்கு சப்ளை பண்ணா அந்த தொழில் மிக வேகமா வளரும் அப்படிங்கறத உண்மை. அட்வான்ஸ்டு ஆயுர்வேதம் என்ன சார்? ஆயுர்வேதம் கேள்விப்பட்டிருக்கேன். அட்வான்ஸ்டு ஆயுர்வேதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்ச அந்த ஆயுர்வேத தன்மை மாறாமல் அந்த ஆயுர்வேத குறிப்புகளை எடுத்துட்டு இன்னத்த மாடர்ன் சயின்ஸ் கூட வேலிடேட் பண்ணி அதனுடைய எஃபிகசியும் குறையாம அட் த சேம் டைம் அதனுடைய வேலிடேஷனும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சூப்பரா இன்னைக்கு மார்க்கெட்ல காம்படேட் பண்ற அளவுக்கு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேர் தான் வந்து அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா. ரொம்ப ப்ரௌடா சொல்லலாம். ஏன்னா உலகத்துல மிக 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 வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா. அந்த துறையில இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது பண்றோம். சரி சார், அட்வான்ஸ் ஆயுர்வேத துறையை நான் தேர்ந்தெடுத்தாச்சு. நான் இந்த பிசினஸ் எப்படி சார் பண்றது? இதுக்கு நான் போய் ஏதாவது படிச்சிருக்கணுமா, ஏதாவது இது பண்ணணுமா, எனக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க வீட்டில் இருந்தபடியே கம்பெனியோட விர்ச்சுவல் ஆபீஸ்ல www.induswat.com உள்ள போயிட்டு நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஐடி நீங்க கிரியேட் பண்ணலாம். அதாவது உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை நீங்க இது பண்ணலாம். பேசிக் KYC டீடைல்ஸ் இருந்தா போதும். வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் இருந்தா இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனா மிகப்பெரிய விஷயம். அப்ப இவ்வளவு பெரிய வாய்ப்பு, வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை, அந்த துறையில ஒரு வாய்ப்பு, சீக்கிரமான ஒரு இலவசமான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ் விவா ஹெல்த் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 17, 2014 அன்னைக்கு துவங்கிய நிறுவனம். நம்ம கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல விவா டவர் அப்படின்னு சொல்லி கம்பெனியோட ஓன் பில்டிங்ல இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன் மிஸ்டர் அனில் கும்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் ஓபன் பண்ணது. அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய CEO அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம கம்பெனியோட லாஸ்ட் பினான்சியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா 148% ஆனுவல் growth ரேட் இருக்கக்கூடிய கம்பெனிங்க. அதாவது ஒரு வருஷத்துல சிங்கிள் டிஜிட்ல ஒரு கம்பெனி வளர்ந்தாலே சொல்லுவாங்க. ஆனா நம்ம கம்பெனி 148% வளர்ந்த ஒரு நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் விவா லாஸ்ட் பினான்சியல் இயர்ல. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் GMP சர்டிஃபைட் ஆன மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஆர் லேபரேட்டரி வந்து பாத்தீங்கன்னா DSR கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ண R&D வந்து நம்ம வச்சிருக்கோம். மோர் தென் 1000 ஏக்கர் கல்டிவேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெடிசனல் பிளான்ட்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிருக்கோம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல. அது மட்டும் இல்லாம 165 மெட்ரிக் டன் ப்ரொடக்ஷன் ஆகி
வெளியே வர அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்க ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்விவா. இதுல ரொம்ப ப்ரௌடா சொல்லலாம், நீங்க எல்லாரும் லக்கியஸ்ட் பர்சன்ஸ். 350 வாரம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆன ஒரு கம்பெனி தான் இண்டஸ்விவா. அந்த கம்பெனி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவிட் டைம்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் ஆகட்டும் அல்லது தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம தைரியமா சாப்பிடலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்லி நிறைய ரிலேஷன் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய ஆராய்ச்சி கருவிகளை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் வெப்சைட் ஐடி வரும். நீங்க இண்டிவிஜுவலா அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய பப்ளிகேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி இண்டிவிஜுவலா பாத்துக்கலாம். இப்ப நமக்கு கிடைச்ச டைம்ல ஷார்ட்டா ப்ராடக்ட் என்ன, அந்த விஷயம் என்னங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துற ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா உலகத்தினுடைய ஒரு சூப்பர் பிராண்ட் நம்ம இன்னைக்கு பண்றோம். வேர்ல்டு சூப்பர் பிராண்ட் ஐபல்ஸ் ஜூஸா சொல்றோம். சூப்பர் பிராண்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துல $15 மில்லியன் மேல பிசினஸ் நடந்ததுதான் வந்து சூப்பர் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர்ல 50 மில்லியனுக்கு மேல சேல்ஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஐபல்ஸ். எதனால சார் இவ்வளவு பெரிய குவான்டிட்டில சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ப்ராடக்ட் உலகம் முழுசும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் இது. இந்த ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு 15 ஃப்ரூட்ஸோட பிளண்டுங்க. அசாய் பெரி பிளஸ் ஒரு 15 ஃப்ரூட்ஸோட பிளண்ட். இந்த ஜூஸ்ல அசாய் பெரி அப்படின்னு சொல்லி ஒரு பிரைம் இன்கிரிடியன்ட் இருக்குங்க. இந்த இன்கிரிடியன்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே இருக்கலாம், ஒரு நாள் முழுசு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் இன்கிரிடியன்ட். அசாய் பெரி அப்படின்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 சப்போர்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம், நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட், பெஸ்ட் நேச்சுரல் ஃபைட்டர் அகைன்ஸ்ட் ஃபார் கேன்சர். கேன்சர் செல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மோர் தென் 60 லேப் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட் சூப்பர் ஃப்ரூட் தான் இந்த அசாய் பெரி. நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்துறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு முன்னாடியே நாசா மாதிரியான பெரிய பெரிய சயின்டிபிக் நிறுவனங்களா ஏஸ்டன் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஷ்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ரேடியேஷன் வந்து பாதுகாக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்டன். அதோட இன்ஸ்பயர்ட் எடுத்து இந்தியாவில முதன்முறையா அறிமுகப்படுத்திருக்குங்க. இதை டெக்னிக்கலி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1,02,700 வராக் ஸ்கோர் இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஐபல்ஸ். அதாவது ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளோட நாட்டுக்கு திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு பெரிய பழம் எடுத்தீங்கன்னா தர்பூசணி பழம் நிறைய பேர் சம்மர்ல பாத்துட்டீங்க. 1027 தர்பூசணி பழம் சாப்பிடுறதுதான் இந்த அசாய் பெரி பழம் சாப்பிடுறதுதான். அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு 15 ஃப்ரூட்ஸோட பிளண்டும் எடுத்து சாப்பிடும்போது இந்த ஐபல்ஸ் ஜூஸ காலையில ஒரு 30 ml, ராத்திரி ஒரு 30 ml, ஒரு நபர் 60 ml ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது அவருக்கு 3.5 கிலோ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டு அவருக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்குதோ அந்த ஆரோக்கியம் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 விதமான டிசீஸ்க்கும் டிசார்டருக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவு சாதாரண அல்சர்ல இருந்து COVID-19 மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் வந்து இதுல எடுத்திருக்கோம். இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். என்ன ஹார்ம்ஃபுல் வைரஸஸ் இருந்தாலும் பாக்டீரியாஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபல்ஸ். உலகத்துல வந்து சொல்லுவாங்க, எப்பவுமே நம்ம சொல்ற ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு. இன்னைக்கு உணவெல்லாம் மருந்து போட்டு தயாரிக்கிறது நம்மளுடைய ஆயுட்காலத்தையும் குறைக்கிறோம், நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் குறைச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய ஆயுட்காலத்தையும் பேணி பாதுகாப்பதற்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபல்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபல்ஸ் வந்து ஏற்படுத்திருக்கு. ஐபல்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த 7 வருஷத்துக்குள்ள 350 வாரத்துல ரிசல்ட் எடுத்த எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நண்பர் அவருடைய பர்சனல் ரிசல்ட்டை ஷேர் பண்றதுக்கு வராரு. இண்டஸ்வா பிசினஸ் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணல, இந்த ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் மூலமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தனக்கும் தன்னை சார்ந்தவருக்கும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் அபுதாஹிர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறாரு. அபு சார், ஓவர் டு யூ சார். All of you, wonderful good evening. Thank you, Mr. Dandavati. Thank you for your warm welcome.
ஓகே, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாலை வேளையில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நடபாடி சார் ரொம்ப அழகான விதத்துல இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 4.5 years பேக் இந்த அமிர்தம் என் கையில கிடைச்சது. இதை வந்து உண்மையிலேயே அமிர்தம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அமிர்தம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் சாப்பிட்டவங்க அமிர்தம் சாப்பிட்டவங்க நான் சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இந்த ப்ராடக்ட் என் கையில கிடைக்கும் போது எனக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 years வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நார்மலா என்னுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் 2 o'clock நைட் வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட் 2 o'clock தான் வந்து எனக்கு ஸ்லீப்பிங் தூக்கம் வரும். எப்போ எந்திரிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ஒரு 4 மணி நேரம் மட்டும் தான் தூக்கம். இது தொடர்ந்து நீடிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகி ஒரு குறிப்பிட்ட டைம்ல யாரை பார்த்தாலும் நான் எரிஞ்சு விடுக ஆரம்பிச்சுட்டு பயங்கரமா கோபப்பட ஆரம்பிச்சுட்டு, ஒரு நார்மலா பேசினா கூட கோபப்படுது. அப்ப நான் சைக்காலஜிஸ்ட போய் சந்திக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தூங்குறதை தவிர்த்து வேற ஆப்ஷன் கிடையாதா, நீ தூக்க மாத்திரை எடுத்துக்காது தூங்கி ஆகணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா நாள்ல என்ன ஆகும்னு கேட்டானா இந்த அதிகப்படியான ப்ரெஷர் ஆகி பைத்தியமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு பயப்படுத்தினேன். ஆனா வந்து எப்படி நம்ம டேப்லெட் எடுத்து ஒன்ஸ் நம்ம தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அது நம்மளுடைய அடிக்ஷன் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் டேப்லெட் எடுக்கவே இல்லை. அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிலவுட் பிரதர் மிஸ்டர் ரசூல் ஹாரிஸ் வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. உண்மையை வந்து அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். பிகாஸ் அந்த ஒரு நபர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையில நானும் இல்லை, எப்படி என்னோட லைஃபும் இந்த ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு வந்திருக்காது. அப்போ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இந்த ப்ராடக்ட்டை நான் சாப்பிட்டேன். ஒன்லி 4 days my difference, only 4 days, 4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்லீப் எனக்கு கிடைச்சது, ஒரு நிம்மதியான உறக்கம். இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் 11 கண்டிப்பா என்னால முழிச்சிருக்க முடியாது, கண்டிப்பா தூங்கணும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதே போல டீப் ஸ்லீப் கிடைக்கும், ஒரு 6 to 7 hours நல்ல ஸ்லீப். என்னன்னா ஏன் இதெல்லாம் ஒரு ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லி மேபி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா தூக்கம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த வரம். தூக்கமும் நம்மளுடைய ஜீரணமும் அதே போல கழிவு மண்டலமும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு நான் ஷேர் பண்ணேன். என்னுடைய செகண்ட் பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபல்ஸ் பேபி. என்னுடைய இரண்டாவது குழந்தை என்னோட பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சிங்கிள் டேப்லெட் கூட என்னோட வைஃப் எடுக்காம பரிபூர்ணமா ஒன்லி ஃபார் ஐபல்ஸ் மட்டுமே கன்சியூம் பண்ணி 3 கிலோ 200 கிராம்ல சுகப்பிரசவத்துல என்னுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுத்தா. அது என்னோட பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மாதிரி நீங்க ஐபல்ஸோட ரிசல்ட் என்கிட்ட ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா 1000கணக்குல என்னால ரிசல்ட் ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மிராக்கிளான ரிசல்ட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட். எனிவே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்தையும் இந்த ஜூம் ப்ரோக்ராம் மூலமா சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை நீங்க எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும். நானும் என்னோட ரெக்கமெண்டேஷன் தொடர்ந்து இருக்கிறேன். ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு வரம். அந்த வரத்தை எனக்கு மட்டும் நான் மட்டும் அனுபவிக்க கூடாது. தொடர்ந்து என்னோட ஷேரிங் தொடர்ந்துட்டு இருக்கு. உங்க எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராம்ல சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ அபு சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாலுமே உங்களோட பாப்பா வந்து ஐபல்ஸ் பேபி தான் அப்படிங்கறது நாங்க எல்லாம் கண் கூட பார்த்துருக்கோம். உண்மையாலுமே மிகப்பெரிய வளர்ச்சி அடையட்டும். உங்களுடைய அடுத்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய மக்களுக்கு தேவையான மிக 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 தேவையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். மாசத்துல நம்ம இந்த உலகை விட்டு போயிடும் அல்லது ஏதாவது விஷயங்கள். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை விட்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்றாங்க. உலகத்திலே அதிகமான டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான். இந்த டயபெட்டிக் பேஷண்டோட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் டயபெட்டிக் வந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்நாள் முழுசும் அவங்க மெடிசன் இருக்கு. நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நீங்க பார்த்திருப்போம். ஏன் டாக்டர்ஸ் சொல்ற அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் ஆயுர்வேதத்தினுடைய தந்தை சரக மகரிஷி அவரோட சரக சம்பிதா அப்படிங்கிற ஓலைச்சுவடியில சொல்லியிருக்க ஒரு குறிப்பை வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏகநாயகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையினுடைய வேரைவோ அல்லது இலைவோ 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா மதுமேகா குணமாகும், டயபெட்டிக் நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதுல இருந்து சால்சிட்டால் அப்படிங்கிற ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுக்கிறோம். அது கூட 2 இன்கிரீடியன்ஸ் சேர்ந்து 2 சூப்பர் பிளேவர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காஃபியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து ஐ காஃபி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ காஃபி கிரீமர். 2 செம்ம டேஸ்ட்ல ஒரு ப்ராடக்ட்ங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடறதுக்கான ஒரு ப்ராடக்டா இருக்கும். இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் சாப்பிடுறதோட விளைவு என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரீ டயபெட்டிக் சாப்பிடலாம், நான் டயபெட்டிக் சாப்பிடலாம், டயபெட்டிக் டைப் 1 டைப் 2 யாரு வேணாலும் சாப்பிடலாம். டயபெட்டிக் இல்லாதவங்க சாப்பிட்டா வாழ்க்கையில அவங்களுக்கு டயபெட்டிக் வராது. டயபெட்டிக் இருக்கிறவங்க சாப்பிட்டா நேச்சுரலா சுகரை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்டோட மிகப்பெரிய பெருமை நான் வந்து என்னோட பர்சனலா நான் பார்த்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நண்பர்கள் நம்ம பார்த்திருப்போம். கால் எடுக்கணும், கால் எடுக்கணும் அல்லது கால் எடுக்கணும், கை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்திருப்போம்.
ஆனா அந்த மாதிரி நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ காஃபில இருந்து நிறைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் நிறைய நண்பர்கள் உடல் உறுப்புகளை இழக்காமல் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐ காஃபி வந்து பெரிய அளவு பயன்படுது. நிறைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஐ காஃபி வந்து எடுத்திருக்கோம், கன்னியாகுமரி to காஷ்மீர் வரைக்கும். அந்த வகையில இன்னைக்கு தன்னோட ரிசல்ட்டை ஷேர் பண்றதுக்கு ஒரு நபர் வராரு, மிஸ்டர் நிதின் லால். நிதின் லால் சார், ஓவர் டு யூ சார். Yeah, thank you so much, Dandavani sir. Thank you so much. I'm Nidhin Nair. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 4 வருடமா சக்சஸ்ஃபுல்லி ரன் பண்ணிட்டு இருக்கு. பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். தண்டபாணி சார் சொன்ன மாதிரி இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ரீசன், என்னோட பெரியப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் லெவல் 500 இருந்துச்சு. இப்போ முதல்ல சொன்ன ஐபல்ஸ்லும் எனக்கு ரிசல்ட் இருக்கு. ஐ காஃபி வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண டைம்ல இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தது அதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் ആണ്. அவர் சொன்ன மாதிரி சரக மகர்ஷி எழுதி வச்ச மூலிகைப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஐ காஃபின்னு சொல்றது ஏகநாயகம் முக்கண்ணா காஃபி கண்டென்ட் இதுவுமே இருக்கு. 2 ஃபிளேவர்ல நமக்கு கிடைக்கும். கிரீம் காஃபி இருக்கு, பிளாக் காஃபி இருக்கு. அந்த டைம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் 15-20 கிராம்ல இன்சுலின் எடுத்துட்டு இருந்த டைம்ல புண்ணு வந்துச்சு காலில. அந்த புண்ணு ஆறாம இருந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு வேலைக்கு டீச்சரா வேலை பண்ணிட்டு இருந்தோம், வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. சோ அந்த டைம்ல இந்த ஐபல்ஸ் கொடுத்ததோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதம் கரெக்டா ரெகுலரா காலையில ஒரு காஃபி ஈவினிங் ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு மாதத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 500 லெவல் இருந்தது 130 லெவல்லேக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு எமர்சிங் ரிசல்ட் கிடைச்சிருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஐ காஃபின்னு சொல்ற ப்ராடக்ட். ஆயுர்வேதம் சொல்றது 2 மண்டலம், ஒரு மண்டலம் 48, 2 மண்டலம் 48 பிளஸ் 48 96 நாள் தான். 96 நாள் ரெகுலரா நம்ம காஃபி சாப்பிடும் போது 100% வருதா இன்சுலின் எடுக்காம மாத்திரை எடுக்காம நமக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ற முடியும். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் சொல்லியாச்சு. 10 வருஷம் முதல்ல டயபெட்டிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல வந்துட்டே தான் இருக்கு. சோ அந்த டைம்ல நம்ம ஐ காஃபி சாப்பிட்டா நமக்கு கியூர் ஆகும். நான் டயபெட்டிக் நம்ம அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்டா இருந்தால் 80% சான்ஸ் நமக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு இருக்காங்க. சோ காஃபி நம்ம சாப்பிட்டா நமக்கு லைஃப் லாங் டயபெட்டிக் வரவே வராது. சோ இந்தியாவில இருந்து பார்க்கும்போது நமக்கு 100% தெரியும். உலகம் பூரா செக் பண்ணிட்டீங்கன்னா டயபெட்டிக் கூட கேபிட்டல் சொல்றது இந்தியா. இந்தியாவில நிறைய ஜாஸ்தி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிற ஊரு தமிழ்நாடு, கேரளா தான். சோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம நமக்கு ஒரு 2 மண்டலம் சாப்பிடும் போது 100% வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாத டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு கம்பெனி கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அற்புதமான ஒரு ப்ராடக்டான இந்த டயபெட்டிக் காஃபி. இது நான் சொல்றது இந்தியாவில இல்ல, வேர்ல்டிலே நம்பர் 1 டயபெட்டிக் காஃபி ആണ്. சோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் நம்ம பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நிறைய சாலரி இருந்தாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி நம்ம சம்பாதிக்கும் போதா. சோ 100% ஷுவர் தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்தியாவில் ஒரு ரெவல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணும். ரீசன் 10 பேரை நம்ம எடுக்கும் போது 4 பேருக்கு இப்ப டயபெட்டிக் இருக்கு. 2025-30 வரும்போது இந்தியன் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றது 10 பேர்ல 8 பேருக்கும் டயபெட்டிக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. சோ இந்த காஃபினால நமக்கு இந்த 2025, 2030, 2040 வந்தாலும் இந்த டயபெட்டிக் ப்ராப்ளத்துல இருந்து எல்லா மக்களுக்கும் வெளியில் வர்றதுக்கு உண்டான 100% நிம்மதியான ஒரு ப்ராடக்ட் ആണ്. சோ இந்த ப்ராடக்ட் கொடுத்துறதுக்கு கம்பெனிக்கும் அதே மாதிரி நம்ம சயின்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் என்னோட செஷன் வைண்ட் அப் பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். பேக் த ஹோஸ்ட் மிஸ்டர் தண்டபாணி. தேங்க்யூ நிதின் சார். உண்மையிலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய அளவு பயன்பட்டு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் ஐஸ்லிம். எதுக்காக சார் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் டாக்டரை போய் சந்திச்சது அல்லது ஹெல்த் அட்வைசர்ஸ் போய் சந்திச்சதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உடம்பு வரணும், எனக்கு உடம்பு இல்ல அப்படின்னு சொல்லிதான் நிறைய சந்திச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாரும் டாக்டரை இருக்கிற எல்லா நண்பர்கிட்டையும் சொல்றாங்க, எப்படியாவது என் உடம்பு குறைக்கிறது ஏதாவது வழி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே ஒபிசிட்டில வந்து இருந்துட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டைம்ல இன்னைக்கு நம்ம கம்பெனி அறிமுகப்படுத்திருக்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அசோக், நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்க கட் பண்ணிடுங்க. மிஸ்டர் அசோக், அசோக் ஜி நீங்க கட் பண்ணுங்க, தண்டபாணி சார் ஷேர் பண்ணுவாரு. ஓகே டன். அப்ப இந்த ஐஸ்லிம் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் இமேஜ் தெரியல சார். ஓகே, தேங்க்யூ. கேரி ஆன்.
இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான அற்புதமான இன்கிரீடியன்ஸ் மூலமா கொண்டு வந்து ஏகநாயகம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து குறுக்கின் கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்ந்து ஒரு 4 பிளேவர்ல இருக்கு. ஐஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேவர் வந்து வெனிலா அண்ட் சாக்லேட் அண்ட் ஆரஞ்சு அண்ட் மேங்கோ. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், நேச்சுரல் ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். ஒரு 25 கிராம் மதிப்புள்ள இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஃபுட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க ஒரு கேக்கு சாப்பிடுறது மூலமா 3 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உங்களுடைய நேச்சுரலா உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ண முடியும். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் கேட்டீங்கன்னா வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ்ல வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண நண்பர்கள் வந்து எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. அட் த சேம் டைம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த ப்ராடக்ட் கேட்டீங்க அப்படின்னா ரீபவுண்ட் ஆகாது அப்படிங்கறத நம்மளுடைய இது அந்த கமிட்மெண்டோட தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லிம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாக்கே இண்டஸ்வாவுடைய ஐஸ் அம்பாசிடரா இருக்கக்கூடிய நம்முடைய ராஜபாண்டியன் சார் அவர்களை வெல்கம் பண்றேன். ராஜபாண்டியன் சார், ஓவர் டு யூ. தேங்க்யூ தண்டபாணி சார். அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் ராஜபாண்டியன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ளூ டைமண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியோட ஐஸ்லீம் ப்ராடக்ட் லான்ச் பண்ண உடனே நான் என்னோட பர்சனல் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன் நண்பர்களே. ஸோ அந்த டைமோட வெயிட் பார்த்தீங்கன்னா 93 kg இருந்துச்சு. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் கூட சொன்னாங்க, ஸோ கிரிக்கெட்ல தான் செஞ்சுரி அடிக்கணும், வெயிட்ல செஞ்சுரி அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா லக்கிலேயே அன்னைக்கு இப்போ அந்த ப்ராடக்ட் வரலைன்னா நான் இப்போ வெயிட்ல செஞ்சுரி அடிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேர்மனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். ஆக்சுவலி அன்னைக்கு ரைட்டான டைம்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. உடனே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கன்சியூம் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு சைடு ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து 2 சைட்லயும் வந்து ஃபேட் ஸ்லோலி ரெடியூஸ் ஆச்சு. ஒரு மாசத்துல 2ல இருந்து 5 கிலோ வெயிட் லாஸ் கிடைச்சு. 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 93 கிலோ இருந்த ராஜபாண்டியன் ஸோ 73 கிலோ சேஞ்ச் ஆன நண்பர்களே. எனக்கே வந்து ஒரு புது நபரா, ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி நிறைய நபர்கள் கேட்டாங்க, அண்ணன் எங்க, தம்பி வந்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிராக்கல் சேஞ்ச் ஆக்சுவலி. ஸோ நண்பர்களே, இந்த ப்ராடக்ட் வந்து பெரிய அட்வான்டேஜ்னா இந்த ப்ராடக்ட் ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணி மோர் தென் 6 மந்த்ஸ் ஆச்சு. இருந்தாலும் அதே ஸோ தண்டபாணி சார் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ல வந்து ரீபவுண்டு கிடையாது ஆக்சுவலி. ஸோ நண்பர்களே, நார்மல் பிரேக்ஃபாஸ்ட், நார்மல் லஞ்சு சாப்பிட்டு டின்னர் பதிலாக மட்டும் ஐஸ்லிம் ஃபிளாட் ரெகுலராக சாப்பிட்டு நீங்க வந்து ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சமைக்காத உணவுகள், ஆல்மண்ட்ஸ், டேட்ஸ், கேரட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம முளக்கிற தானியங்கள், பாசிப்பயிறு, கொண்டது, நிலக்கடலை இந்த மாதிரி பொருட்கள் பசிக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றம் கிடைக்கும். ஸோ எனக்கே இவ்வளவு பெரிய மாற்றம் கிடைச்சிருக்குன்னு கட்டாயம் உங்களுக்கும் கிடைக்கும் நண்பர்களே. என்ன பார்த்துட்டு நிறைய நபர்கள் இன்னைக்கு வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா மாறிட்டு இருக்காங்க. ஸோ ஆரோக்கியமா இருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மக்களே. ஏன்னா வெயிட்டா இருக்கும்போது நம்ம பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளால ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க முடியல. ஒரு சில பேர்ல கிண்டல் அடிச்சதெல்லாம் உண்டு, எத்தனை மாசம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, ஏன்னா நம்ம வயிற்று பார்த்துட்டு 3 மாசமா 5 மாசமா. ஸோ அந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே நம்ம ரோல் மாடலா இருக்கும். ஸோ நம்ம கம்பெனி சொல்ற மாதிரி ட்ரிங்க் இட், ஃபீல் இட், ஷேர் இட். ஸோ நான் பயன்படுத்தினேன், அனுபவிச்சு அது 4 பேருக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களும் பயன்படுத்துங்க. கண்டிப்பா ஒரு புதிய பரிணாமத்தில் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ராஜபாண்டியன், தேங்க்யூ. உண்மையாலுமே நீங்க இண்டஸ்வாவோட ஐஸ்லிமோட அம்பாசிடர் தான். ஏன்னா நாங்க கண் கூட உங்களை வந்து பார்த்திருக்கோம். அப்ப 100% நிறைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கொடுங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐக்ளோ. யாருக்குமே பிடிக்காதுன்னு இந்த ப்ராடக்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அழகு பிடிக்காத ஒரு ஆள் வந்து உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கிற விஷயம். இந்த அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 வருஷத்துல உலகம் முழுசும் $1 பில்லியன் ஆஃப் பிசினஸ் இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லிட்டு. முகத்துக்கு மேல என்னெல்லாம் பூசினா கூட முகத்துல பிரைட்னஸ் வந்து கழுவுனா போயிடும். ஆனா உள்ள அழகா இருந்தா வெளியும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்திருக்க உலகத்திலேயே க்ளோயிங்கான இன்டெக் ப்ராடக்ட் கொடுத்திருக்கக்கூடிய முதல் கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இண்டஸ்விவா தான். இதுல நிறைய சூப்பர் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இந்த இன்கிரீடியன்ட் பேரெல்லாம் கேட்டோம்னா ஒரு சிரிப்பே வரும். காரணம் தெரியுங்களா, குங்குமப்பூ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இதா இருக்கும். காஷ்மீருடைய குங்குமப்பூ இதுல இருக்கு, கோயின்ஸ் அண்ட் கியூட்டன் நிறைய விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இந்த ஐக்ளோ சாப்பிடுறதுலும் பார்த்தீங்கன்னா 4 விதமான பிளேவர்ஸ் இருக்கு. டெய்லி ஒரு பிளேவர்ல சாப்பிடுறது மூலமா நம்மளோட கோயிங் ஸ்கின் வந்து டெவலப் பண்ணலாம். தோல் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அலர்ஜில இருந்து சோரியாசிஸ் வரைக்கும் பெரிய அளவு சப்போர்ட்டிவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட பாடி வந்து டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மிக மிக முக்கியம், இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு,
சார் எனக்கு வயசு வந்து 30 வயசுனா 25 வயசு மாதிரி தெரிய மாட்டேனா, 20 வயசு மாதிரி தெரிய மாட்டேனா. நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணிருக்காங்க, சார் வயசு 35 ஆச்சா, நான் பாக்குறக்கு 50 வயசு மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆன்டி ஏஜிங்கான ஒரு வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐக்ளோ. ஏன் நான் இவ்வளவு இதா சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு டெஸ்டிமோனியல் கொடுக்க போற நபரை வந்து நான் என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஆன்டி ஏஜிங்கான ஒரு லைவ் டெஸ்டிமோனியல் சார் தான். மிஸ்டர் ஐக்ளோ பத்தி அவர் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்காக வராங்க மிஸ்டர் மணிகண்டன் சார். மணிகண்டன் சார், over to you சார். தேங்க்யூ தண்டபாணி. வண்டர்ஃபுல் குட் ஈவினிங் ஆல். ரொம்ப எக்ஸைட்டடா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்காக என்ன இன்வைட் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து இந்த ஐக்ளோட டெஸ்டிமோனிக்காக அதுக்காக என்ன உருவாக்கிய என்னோட என்ன சொல்லணுது, என்னோட குரு, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே அவரு தான். அந்த பர்சன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2018ல மிஸ்டர் சுஜித் கான் அவர் வந்து அன்னைக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியா. ஆனா இன்னைக்கு வந்து 350 வீக் முடியும் போது இந்த கம்பெனியோட லாஸ்ட் 6 மந்த் இந்த ப்ராடக்ட் நான் சாப்பிட்டு இருக்கு. அந்த சாப்பிட்டு அதோட வந்து சேஞ்சஸ் என்னன்னா, என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் ஆயிருக்கு, லைக் பேபி ஸ்கின். சும்மா சொல்லணும்ல, பேபி ஸ்கின் எப்படி அந்த மாதிரி ஒரு பேபி ஸ்கின் ஆயிருக்கு. அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து லாக்டவுன் முன்னாடி வந்து நிறைய டிராவலிங் பண்ணேன்னு அது வந்து ஸ்கின் எல்லாம் அந்த மாதிரி ட்ரை ஆனா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சேஞ்சஸ். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்னா அது வந்து லைட் ஆயிருக்கு, டார்க் ஸ்கின்ல இருந்த லைட் ஸ்கின் ஆயிருக்கு, ரொம்ப கலர் வந்து இருக்கு. அப்புறம் வந்து ஏஜிங் எப்படி சொல்லுது, ஆன்டி ஏஜிங் வந்து ஒரு போன் இருக்கு. அந்த போன் வந்து ரெட்மி அப்படி ஒரு போன். அந்த போன் வந்து என்னோட ஒரு நபரோட கையில நான் பார்த்துட்டு பார்க்கும்போது வந்து அன்னைக்கு மீன் ஒரு 1 இயர் முன்னாடி அது பார்க்கும்போது வந்து என்னோட ஏஜ் வந்து 53 அதுல காமிக்குது. அவரு சொல்லியாச்சு, என்ன தம்பி 53 உங்களோட ஏஜ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அந்த ரெட்மி அது ஃபெயில் ஆயிருக்கு. இன்னைக்கு அது செக் பண்ணும்போது வந்து ஏஜ் வந்து 40 காமிக்குது. 13 வயது வந்து கம்மியா இருக்கு. சோ இது வந்து பியூர் ஆன்டி ஏஜிங் அப்படி ஒரு ப்ராடக்ட். எல்லாருமே அது சாப்பிடுறது ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே அது சாப்பிடலாம். 100% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஒண்ணு ஈவினிங்ல ஒண்ணு உங்களுக்கு சாப்பிட்டு 1 மந்த் உங்களுக்கு ட்ரை பண்ண. ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ் முடிச்சு அது சாப்பிடு. 1 மந்த் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸ் ஒரு போட்டோ எடுத்து முன்னாடி வச்சு இது ரெண்டுமே செக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் உங்களோட ஸ்கின்ல வந்து டிஃப்ரெண்ட் என்ன. ஜஸ்ட் என்னோட ஃபேஸ்புக் உங்களுக்கு பார்த்தோம்னா 2014ல இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து நம்ம சுஜித் சார் வந்து எனக்கு வந்து கம்பெனியோட ஃபர்ஸ்ட் பிபிடி புக் அவர் தருன ஒரு போட்டோ அதுல இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அதை வந்து பாரு. இன்னைக்கு இந்த புது போட்டோ அதுல அப்டேட் பண்ணிருக்கு. அது உங்களுக்கு பண்ண அப்ப இதுல வந்து டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். சோ அந்த மாதிரி அருமையான ஒரு ப்ராடக்ட், இந்த எக்ஸலென்ட் ப்ராடக்ட், இந்த மார்க்கெட் ஹிட் ஆகின நம்பர் 1 ப்ராடக்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச் தண்டபாணி அண்ட் சுஜித் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ வெரி மச். நிறைய பேரோட வாழ்க்கையை அழகாக்கிட்டு இருக்கக்கூடிய அழகு சுந்தரன் மணிகண்டன் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஒரு ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைடு வாங்கின ப்ராடக்ட்ஸ். சார் இவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு ரிசல்ட் எடுத்த ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எங்க சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடி அலைய தேவையில்லை. உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இண்டஸ்ட்ரியோ வந்து தயாரா இருக்குங்க. லாக்டவுன் ஆகட்டும், பேண்டமிக் ஆகட்டும், என்ன இது இருந்தாலும் காரணம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஐட்டம் கேட்டகரியில வரனால கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும். இதுல ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வேற யாருக்கு வேணா நம்ம கொடுக்கலாம். சென்னைக்கு கொடுக்கலாம், டெல்லிக்கு கொடுக்கலாம், கன்னியாகுமரிக்கு கொடுக்கலாம், காஷ்மீருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு கொடுக்கலாம். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா, வெறும் ஒரு 100 ரூபாய் கொரியர் சார்ஜ்ல கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ப்ராடக்ட் கொடுக்குற, ப்ராடக்ட கொண்டு வீட்டுக்கு ரீச் பண்ற ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இண்டஸ்ட்ரிவா தான். 350வது வாரம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மக்களை தேடி கொண்டு போய் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான கம்பெனி தான் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிசினஸ்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம், நமக்கும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் தேவையான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம், ப்ராடக்ட சாப்பிடுறோம், அனுபவிக்கிறோம், ஃபீல் பண்றோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் ஆகும்போது நம்மளோட 2 நண்பர்களுக்கு வந்து இதே மாதிரியான ஒரு வீடியோ கால்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப் பண்ணலாம். வீட்டை விட்டு வெளியே வராமையே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து டெவலப் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இண்டஸ்வானுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிங்க் இட், ஃபீல் இட், ஷேர் இட். வாங்குங்க, சாப்பிடுங்க, நல்லா இருந்தா சொல்லுங்க அப்படிங்கறதா விஷயம். 2 நண்பர்களுக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த 2 நண்பர்களை இந்தியாவில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையே கிடையாது. இந்தியாவில மட்டும் இல்ல,
இந்தியா விட்டு நேபாள் அண்ட் யூஎஸ்ல கூட அறிமுகப்படுத்த முடியும். யூஎஸ்ல ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இம்யூனிட்டி பூஸ்டர் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஆயுர்வேதிக்கான ஒரு ப்ராடக்ட் ஐவேத் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பெரிய அளவு சொல்லலாம், நம்ம ஊர் ஸ்லாங்ல சொன்னா யூஎஸ்ல வந்து சக்க போட்டுட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐவேத். இந்த பேண்டமிக் டைம்ல எத்தனையோ நண்பர்கள் தேடி 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 வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐவேத். நம்ம இங்க மட்டும் இல்ல, யூஎஸ்ல இருக்க நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தையும் அறிமுகப்படுத்த முடியும், இந்த பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். இப்ப முதல்ல இருந்து சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி டி இசட் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்டா கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் எம் கிடைக்கும். மத்த விட்டமின்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதை வந்து தெரியாது, ஆனா இந்த விட்டமின் எம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எனர்ஜி இருக்கும். மணி, பணம், காசு, துட்டு அப்படின்னு சொன்னே பாருங்க, இப்பவே நிறைய பேர் முன்னாடி வீடியோ பாக்குறேன், அவங்க எல்லாத்துக்கும் முகத்திலயும் சிரிப்பா இருக்கு. 350 வாரமா மக்களுக்கு தேடி போய் காசு கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. உழைக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம் தான் வந்து இண்டஸ்ட்ரி. 350 வாரமா இதுல கொடுக்கக்கூடிய முதல் வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட். நம்மளோட ஐ பல்ஸா இருந்தா 1 லிட்டர் பாட்டில் இருக்கும், ஐ காஃபியா இருந்தா 50 ஷேட் இருக்கும், ஐ சார்ஜா இருந்தா ஐ ஸ்லிம்மா இருந்தா 28 கேக் இருக்கும், ஐ க்ளோவா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா 28 ஷேட் இருக்கும். ஒரு யூனிட்டோட விலை வந்து 2997 ரூபா 50 பைசா பிளஸ் 100 ரூபா கொரியர் சார்ஜ் 3097 ரூபா 50 பைசா. சிங்கிள் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி விற்கும் போது உங்களுக்கு 20% ப்ராஃபிட்டா கிடைக்கும். as a கன்சியூமரா 1 or 2 நீங்க வாங்கலாம், சாப்பிடலாம், நம்மளோட ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணலாம். வியாபாரமா எடுத்து செய்யணும், இல்ல எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும் நீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்க சொல்றது என்ன, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் 8 யூனிட்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது 24,780 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கும் போது 4000 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் ஆக. பிவி அப்படிங்கிறது பாயிண்ட் வேல்யூ. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 பிவி. அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம வீட்டிலேயோ அல்லது ஆபீஸ்லயோ ஸ்டாக் வச்சுட்டு நம்மளுடைய நண்பர்கள் உறவினருக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்க மூலமா ஒரு ப்ராடக்ட்டுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு நம்மளால இன்கம் பண்ண முடியும். அடுத்து சூப்பரான வருமானம், பிசினஸ் ஓப்பனிங் போனஸ். நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்முடைய நண்பர்களுக்கு, நமக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு இந்த வியாபாரத்தை அறிமுகப்படுத்தலாம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி ஒரு நண்பருக்கு கொடுக்கும்போது அவர் ஒரு 200 பிவில ப்ராடக்ட்ஸ் 8 ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ணினார் அப்படின்னா 1000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். மறுபடியும் ஒரு நண்பருக்கு அறிமுகப்படுத்துறோம், அவரும் ஒரு 8 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் கமிஷனா கிடைக்கும். இது ஒரு கமிஷன் ரிலீஸ் ஆகும். லெஃப்ட் ரைட் வரணுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு. இண்டஸ்வாக் வந்து எல்லாரும் ஒரு விர்ச்சுவல் கிளாப்பிங் சிம்பிள் போடணும். ரீசன் கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண அந்த நிமிஷத்துலயே உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குற ஒரு கம்பெனி இன்னைக்கு இந்தியால இருக்குன்னா அது வந்து இண்டஸ்வாவா தான் இருக்கும். நீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்ல ஒரு நண்பருக்கு இந்த வியாபாரத்தை அறிமுகப்படுத்திட்டீங்க வித்தின் எ வீக்ல. இந்த வியாபாரத்தை இந்த வாரம் ஸ்டார்ட் பண்றீங்க, அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு லெஃப்ட் ஒரு பிசினஸ் ரைட்ல ஒரு பிசினஸ் நடந்தா பிசினஸ் ஓப்பனிங் இல்லாம எக்ஸ்ட்ரா குவிக் ஸ்டார் போனஸ் அப்படிங்கிற ஒரு போனஸ் வந்து கம்பெனி தராங்க. அது 1000 பிளஸ் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆரம்ப காலத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் தான் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா டியூவல் டீம் போனஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்கம். என்ன காரணம், பொறுத்தளவு நம்ம டைரக்டா பிசினஸ் பண்ணாலும் கம்பெனி தருவாங்க, நம்ம கீழே வந்து அசோசியேட்ஸ் பிசினஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும். கம்பெனி பொறுத்தவரை லெஃப்ட் ரைட்ல எவ்வளவு பிசினஸ் நடக்குது, எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு வால்யூம்ஸ் நடக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள், லெஃப்ட்ல 600 GB, ரைட்ல 600 GB, 600 GB GB மீன் குரூப் வால்யூம். 600 GB நடக்கும்போது 6000, 2000 GB நடக்கும்போது 2000, 20000 ரூபாய். மேபி சில டைம்ல பிசினஸ் மேல கீழே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி சார் கம்பெனி கமிஷன் தருவாங்க? ஒரு பக்கம் 2000 GB, ஒரு பக்கம் 2200 GB. கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா குறைவான பக்கம் எங்கேன்னு பார்ப்பாங்க. 2000 மேட்ச் ஆகி 20000 ரூபாய் நமக்கு கம்மியா கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க 200 TV அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய உழைப்புங்கிறது எதையும் எப்பவும் வீணாகாது அப்படிங்கறதா இதனோட அர்த்தம் கூட சொல்ல முடியும். அதிகபட்சமா இண்டஸ்வால வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 25000 GB, ரைட்ல 25000 GB பண்ணும்போது 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்வா. இன்னைக்கு 100க்கும் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்வால வாரம் 2 லட்சம் மாசம் 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப பியூட்டியா நிறைய பேருக்கு என்னன்னா, சார் 1 லட்சம் சொல்லுங்க சார், 50,000 சொல்லுங்க சார், ஒரு 5 லட்சம் சொல்லுங்க, எப்படி சார் 10 லட்சம் சம்பாதிக்க முடியும்? நான் சொல்ற ஒரு கால்குலேஷன் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம 2 நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அந்த 2 பேர் 4 ஆகுது, 4 8 ஆகுது, 16 ஆகுது. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல லெஃப்ட்ல ஒரு 1000 ஆக்டிவ் மெம்பர்ஸும் ரைட்ல ஒரு 1000 ஆக்டிவ் மெம்பர்ஸும் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட தான் சாப்பிடறதுக்கோ இல்ல தன்னுடைய நண்பனுக்கு கொடுப்பதற்காகவோ வாங்கினால் கூட
லெப்ட்ல 25,000 ஜிபியும் ரைட்ல 25,000 ஜிபியும் நடக்கும். 2.5 லட்சம் ரூபாய் வாரம் சம்பாதிக்கலாம். மாசம் 10 லட்சம் சம்பாதிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் விவா ஆப்பர்ச்சுனிட்டி. சார் வாரம் 2 லட்சம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 350 வாரத்துக்குள்ளாக 55 பேரை கோடீஸ்வரர்களாக உருவாக்கிய ஒரே ஒரு நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில இருக்குன்னா அது வந்து இண்டஸ் விவா தான். 55 பேர் ஆல்ரெடி கோடீஸ்வரன் ஆயாச்சு. 350 வாரத்துக்குள்ள கோடீஸ்வரலாம். தெரியும், ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல ஒரு நபர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 350 வாரத்துக்குள்ள அவரு கோடீஸ்வரன் ஆவாரானுங்கிறதே பெரிய டவுட். ஆனா 55 பேரை கோடீஸ்வரன் ஒரு நிறுவனம் தான் இண்டஸ் விவா. ஃபைனலி ஒரே ஒரு விஷயம், ஒரு ஸ்லைடு. இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் டெஸ்டினி ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. பொய்யான தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு வாழ்க்கையை மாத்து. இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் சாப்பிட்ட நண்பர்களோட பேசியிருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ஒரு முடிவு எடுத்து ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ்ல. நானும் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைச்சது. இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், எனக்கு அறிமுகப்படுத்தின ஸ்பான்சர், தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் மிஸ்டர் ரசூல் ஹாரிஸ் சார். அவருக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் அப்படின்னா அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவர் கூப்பிட்டு கொண்டு போய் விட்டதுல ஒரு நபரை என் கண்ணு முன்னாடி காமிச்சாரு, மிஸ்டர் சுஜித் கான். இன்னைக்கு இண்டஸ் விவாவுடைய ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரை சந்திச்சு அந்த மொமெண்ட்ல இருந்து என்னோட லைஃப் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அட் த சேம் டைம் என் கூடவே வழி நடத்தி என் கூட போயிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் மணிகண்டன் சார், அவருக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் கேட்டீங்கன்னா இந்த 3 பேருடைய ஒத்துழைப்போட 4 வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய வியாபாரம் இன்னைக்கு ஒரு 12,000 டீம் அசோசியேட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. அட் த சேம் டைம் ஒரு 90 லட்சம் ரூபாய் இண்டஸ் விவால இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இண்டஸ் விவாவுக்கும் வைப்ரன்ட் விவாவுக்கும் கம்பெனியோட இண்டஸ் விவா மேனேஜ்மெண்ட்டுக்கும் 350 வாரமா இன்ச் பை இன்ச்சா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் வணக்கங்களும். இந்த வாய்ப்பை இந்த நேரத்துல எனக்கு கொடுத்த என்னுடைய டீம் கேப்டன் சுஜித் சாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு என்னோட செஷன் இதோட வைண்ட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ so much தண்டுபாய். தேங்க்யூ so much. பிரசன்டேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பட்டாஸ் கலப்புற ஒரு பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல. கண்டிப்பா நம்மளுடைய ரெஸ்பெக்டர் தண்டபாணி சார் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பெர்ஃபெக்டான ஒரு பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுக்கிற ஒரு நபர். எங்களுக்காக பெரிய ஒரு டைம் ஒதுக்கி இந்த பிரசன்டேஷனை கொடுத்ததுக்கு பெரிய ஒரு நன்றி. எல்லாரும் ஒரு விர்ச்சுவல் கிளாப் கொடுங்க பார்க்கலாம். ஒரு எனர்ஜெட்டிக்கான இனி என்னன்னா இனி நடக்கிற ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது பட்டாசு வெடிக்க போற ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாரும் எஸ் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மை டியர்ஸ். எல்லாரும் எஸ் கொஞ்சம் பேர் கூட இருக்கு. எஸ் தேங்க்யூ சோ மச். wonderful lovely super thank you. anyway இப்போ தண்டபாணி சார் சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்ம புக்ல படிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணனா இப்படி எல்லாம் நடக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தியரிட்டிக்கலா படிக்கிற ஒரு விஷயம். பட் வாட் இஸ் பிராக்டிக்கல்? இது பிராக்டிக்கலா சாதிச்சிருக்காங்களா? இன்னைக்கு கான்ஸ் க்ரூ அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு க்ரூ கிடையாது. இன்னைக்கு சுஜித் கான் சார் அப்படின்னு சொல்ற நபர் சும்மா ஒரு நபர் கிடையாது. கடைசியில நான் சொல்றேன் அவரை பத்தி. இதுல இருக்கிற சிங்கங்களுக்கு பிறந்து கண்டிப்பா சிங்க குட்டிகளா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த பிசினஸ மலையாளம் மட்டும் தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து விதை போட்டு இன்னைக்கு நிறைய ஸ்டேட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப தண்டபாணி சார் சொன்ன தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டிய பெரிய அளவுல பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இல்லனா இன்னைக்கு இண்டஸ் விவாவுடைய யங்கஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி, அதாவது 1.5 கோடிக்கு மேல வருமானம் வாங்கி ஒரு சின்ன வயசுல பிசினஸ்ல ப்ரூவ் பண்ண ஒரு யங் என்டர்பிரனர் இன்னைக்கு நமக்காக தி ரெஸ்பெக்டட் லீடரா இன்னைக்கு நமக்கு பேசுறதுக்காக இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. ஐ ஹார்ட்லி proudly welcome the respected Arjun KV, executive blue diamond. Please welcome, come forward sir, your valuable time. Thank you Subhashi. Thank you for your nice words. So எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த மாலை வணக்கம்.
என்னோட பேர் வந்து அர்ஜுன், நேட்டிவ் கேரளா. என்னோட அகாதமி பேர் BBA பிசினஸில் 5 வருடம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட கையில் கொடுத்தா என்னோட ஸ்பான்சர் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் ரசூல் சாருக்கும், என்னோட மென்டர் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் சுஜித் கான் சாருக்கும், என்னோட ரோல் மாடல் இண்டஸ்ட்ரி CEO அபிலாஷ் தோமஸ் சாருக்கும் கடவுளுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்லி ஆகணும். ரீசன், என்னோட வாழ்க்கையில் 5 வருடங்களுக்கு முதல்ல எது கனவுகள் பார்த்து நான் இந்த துறைக்குள்ள வந்திருக்கா கனவுகள் எல்லாமே நிச்சயமா மாத்தியதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசுறது என்னோட பிராண்ட் நியூ ரூபி எக்ஸிக்யூட்டிவோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்ததா அவரோட ரூபி பின் செரிமனி முடிச்ச பாடதான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏறியது. எனிவே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 5 வருடம் முதல்ல தமிழதுவே தெரியாம தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பையன் ஆ டைமில் இருந்து என்னோட லீடர்ஸ் சொல்லியதெல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பிசினஸ் த்ரூ டிராவல் பண்ணியப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்வா கம்பெனி த்ரூ என்னோட கையிலேக்கு 2 crore rupees நான் இங்கம் வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷம் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொழுது. அது மட்டுமே இல்ல, சவுத் இந்தியாவிலே யங்கஸ்ட் மெர்சிடிஸ் பென்ஸ் கிளப் மெம்பரா மாறுறதுக்கு பிசினஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் இதே நான் ஹாப்பி. நான் கொச்சியில வந்து என்னோட ஒரு ட்ரீம் அபார்ட்மெண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கேரளாவில செகண்ட் பிக்கஸ்ட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல தான் நான் அது வாங்கியது. என்னோட 28 வயசுல இன்னைக்கு நான் என்னோட 3 கார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் நான் வந்து 5 வருடம் முதல்ல ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன். அந்த டிசிஷன் தான் என்னோட வாழ்க்கையை சேஞ்ச் ஆயிடுது. எனவே ரொம்ப ஹாப்பி. என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வந்தது. இதுக்கும் நான் ஹாப்பி. ஒரு ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்சு என்னோட நண்பர் நிதின் நாயர் 1 crore 30 lakh இன்கம் சம்பாதிச்சாச்சு. கடவுள் புண்ணியத்தில் ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்ச அபு தாஹிர் சார் அவர் வந்து 2 crore கிட்ட சம்பாதிச்சாச்சு. ஒரு ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்ச அழகர் ராஜா 75 lakh இன்கம் சம்பாதிச்சாச்சு. ஒரு ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்ச லியோ விபிலாசி சார் அவர் வந்து 68 lakh அப்போ சம்பாதிச்சாச்சு. ஒரு ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்ச பிஜு ஜேக்கப் சார் 40 lakh அப்போ சம்பாதிச்சாச்சு. ஒரு ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்ச ஆசை தம்பி சார் 40 lakh அப்போ சம்பாதிச்சாச்சு. கேரளாவில் ஒரு ஒயிட் பேப்பரில் நான் பிளான் காமிச்ச ஃப்ரெண்ட் ராஜேஷ் குரிக்காடு 28 lakh அப்போ சம்பாதிச்சாச்சு. என்னோட ஃப்ரெண்டோட தம்பி கேரளாவில் ஒரு யங்கஸ்ட் ரொம்ப சின்ன பையன் அவன் வந்து அருணேவி இந்த ஏஜ்ல வந்து 18 lakh கிட்ட அவன் சம்பாதிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு ஒரு இன்கம் சேர்த்துறதுக்கு நான் எடுத்த டிசிஷன் ஒரு பெரிய காரணமா மாறி இருக்கு. நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் பெரிய ஆளு அப்படி இருவேன். நான் ஒரு சின்ன ஆளு, ஒரு சாதாரண பையன், ஒரு சாதாரண சென்ட்ரிங் வேலைக்காரனோட பையன். ஆனா என்னோட கையில் இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏது சாதாரண மனிதனும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குற நீங்க ஒரு யங்ஸ்டரா இருந்தா ஒரு கேரண்டி உங்ககிட்ட நான் தரேன். உங்க பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ஹைட்ஸ்ல நீங்க வரணும்னு எதிர்பார்த்து உங்களை பரிபாலிச்சு கொண்டு போயிட்டு இருக்கா ஹைட்ஸுக்கு 3 வருடத்துக்குள்ள இன்னைக்கு எஸ் முடிவெடுத்தா உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தா உங்ககிட்ட நான் ஒரு கேரண்டி தரேன். உங்க குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் 3 வருடத்துக்குள்ள உங்களுக்கு ஏர்ன் பண்ணி அச்சீவ் பண்ணி காமிக்க முடியும். பிசினஸ் நீங்க எஸ் முடிவெடுத்தா. இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் டெஸ்டினி இஸ் ஷேப். ஒரு கரெக்டான நிமிடத்தில் நீங்க எடுக்க போற முடிவு தான் வாழ்க்கையை மாத்துறது. நான் 5 வருடங்களுக்கு அந்த முடிவு எடுத்தாச்சு. இன்னைக்கு லைஃப் சேஞ்ச் ஆயாச்சு. அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 350வது வாரம் செலிப்ரேட் பண்ற இந்த நாள் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க எடுக்க போற முடிவு உங்க குழந்தைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், முடிவு தான் இன்னைக்கு நீங்க எடுக்க போறது. அதனாலே கடவுளை ரொம்ப ப்ரேயர் பண்ணியதுக்கு அப்புறம் யார் உங்களை இந்த ஜூம் கான்ஃபரன்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லியதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க எஸ் முடிவெடுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலே உங்க உழைப்பால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையை தர மாற்ற முடியும். உங்க உழைப்பால் மட்டும்தான் உங்க குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதனாலே இன்னைக்கு இந்த உலகத்தில் சோசியல் டிஸ்டன்சிங் கீப் பண்ண வேண்டிய இந்த நிமிடத்தில் உங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இந்த ஸ்வீவா. நீங்க இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்தா நீங்க எது கனவு பார்த்தீங்க வந்திருக்கா கனவு உங்களை அந்த கனவு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரொம்ப ப்ரௌடான ரொம்ப குவாலிஃபைடான சுஜித் கான் சார் மாதிரி ரசூல் சார் மாதிரி குவாலிஃபைடான லீடர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க வந்திருக்கு. அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு கரெக்டான முடிவு இன்னைக்கு எடுக்கணும். ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கும் பிசினஸ் த்ரூ வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வரதுக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று மட்டும் நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டோம். So wish you success, good luck, Jai Hind, Jai Viva. Thank you so much. Thank you so much Arjun sir, wonderful. உங்களுடைய valuable time அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங் டாக். பிகாஸ் என்னன்னா இந்த ஒரு ஏஜ்ல 28 ஏஜ்ல யாருக்காவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தொலைவிட்டு இருக்கிற நேரத்துல எத்தனையோ பேரை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயமா பண்ணிருக்கீங்க. மேலும் உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் வரட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு வேணா சொல்லலாம். என்ன காரணம்னா ஒரு அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல சும்மா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய ரெஸ்பெக்டட் லீடர் கூட சேர்ந்து நின்று, அதாவது நம்ம சொல்லும்
சந்தனத்தோட சேர்ந்தா சந்தனம் மணக்கும், சாணகத்தோட சேர்ந்தா சாணகம் மணக்கும் அப்படி சொல்லும். அதாவது நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அது தெள்ள தெளிவா ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப பொறுமையான இண்டஸ் விவா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லலாம். மெதுவா அவங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரெவல்யூஷனா இன்னைக்கு இந்த கேரியரை பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பர்பிள் டைமண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் பர்பிள் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் Mr. Ramakrishna Gabarneni. I heartily welcome for the wonderful platform, sir. Please welcome, sir. Thank you, Subhash ji. Thank you. Good evening, everyone. First of all, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இந்த மாதிரி சுபாஷ் ஜி இவ்வளவு வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல கிடைக்கிறதுக்கான ரீசனா என்னோட ஸ்பான்சர் சுஜித் சாருக்கு நன்றி சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நான் நன்றி சொல்றேன். பட் ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி 2013 டிசம்பர்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும் போது, அதாவது இந்த பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் இந்தியால ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி பிசினஸ் நம்ம ஊர்ல ஒர்க் ஆகாது. நீங்க அன்னைக்கு வந்து அவர் முடிவெடுத்து கேரளால இந்த தமிழ்நாடு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் பண்றதுக்காக இருக்கும் போது, அதாவது இது எனக்கும் ஒர்க் ஆகாது, உங்களுக்கும் ஒர்க் ஆகாது, பேசாம நீங்க ஊருக்கு போய் நல்லா வேற ஏதாவது வேலை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆளுதான் நானு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ட்ரெடிஷனல் பிசினஸ் கண்டினியூ பண்ணிருக்கேன், அவரு வந்து விவா பிசினஸ் கண்டினியூ பண்ணிருக்கு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணும் போது அவங்க ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணும்போது ஜஸ்ட் மீட் பண்ணும்போது கேஷுவலா கேக்குற மாதிரி கேட்டாச்சு, என்ன நடக்குது ராமு பிசினஸ் எல்லாம் ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாம் என்ன நடக்குதுன்னா, எல்லாம் போயிட்டு இருக்கு சார், 5 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு 25 லட்சம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பெரிய விஷயம் தான், 5 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணி 25 லட்சம் நீங்க பண்ணது அப்படின்னு. இல்ல சார், 5 லட்சம் கடன் வச்சு ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு 25 லட்சம் கடன் ஆயாச்சு. அப்போ பயங்கர பிரச்சனை இருக்கு, விஷயங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட பிசினஸ் பத்தி கேட்டாச்சு, இனி நானும் கேட்கணும், அதனால நானும் கேட்டாச்சு, சார் நீங்க அன்னைக்கு விவா பிசினஸ் சொல்லிருக்கீங்க, நடுல எனக்கு மெசேஜ் எல்லாம் நீங்க அனுப்புவீங்க, எப்படி இருக்கு உங்களோட பிசினஸ் அப்படின்னு கேட்கும் போது பயங்கர டென்ஷன், பயங்கர ப்ராப்ளம், என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு புரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, ஓ எனக்கும் ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது அவரு தலையில கை வச்சுட்டு, மண்டே ஆனா 2.5 லட்சம் கிடைக்குது, என்ன பண்ணணும் தெரியல 2.5 லட்சம் வச்சு, அதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நீ அதுக்கப்புறம் என்னோட பிரெயின் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்தந்த விதத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட கைடன்ஸ், அதுக்கப்புறம் அந்த வழியில நிறைய நல்ல லீடர்ஸ் நான் மீட் பண்ணிருக்கேன். அவங்களோட கைடன்ஸ், அவங்க இங்க என்னென்ன என்னோட லீடர்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ ஒரு 64 மாசம் முடியும் போது இன்னைக்கு எக்ஸிகியூட்டிவ் பர்பிள் டைமண்ட் அப்படின்ற ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் 31 ஏஜ்ல என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு செட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வாரத்துல 2,85,000 இன்கம் கிடைச்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸோட 32வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட் கிஃப்ட் பண்ணிருக்கு, கார்ல பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் புக் பண்ணிருக்கு. புக் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கர கன்ஃபியூஷன், இனி என்ன கலர் எடுக்கணும், ஒயிட் கலர் எடுக்கணுமா பிளாக் கலர் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோ லைஃப் எல்லாம் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம், அதாவது அசெட் எல்லா விஷயங்கள். பட் நான் விவா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைனஸ்ல இருந்தது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா என்னோட லீடர்ஸோட ஹெல்ப், அதுக்கப்புறம் வைப்ரண்ட் விவா சிஸ்டம், இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்றதுக்கான இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும், முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் வரும். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வைப்ரண்ட் விவா சிஸ்டம் இருக்கு. நீங்க அதுல டென்ஷன் ஆக வேண்டாம், நீங்க முடிவு எடுக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கல அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் என்னை மாதிரி நானும் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கு, நீங்க 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எடுப்பீங்க. நீங்க 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலனாலும் அதுக்கப்புறம் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும். நீ அப்பவும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு, பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்களோட ரொம்ப தூரத்துல ஒரு ரிலேட்டிவ் இந்த விவா பிசினஸ் பத்தி சொல்லுவாங்க. மேபி அப்போ அது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனி அப்பவும் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஒன்னும் டென்ஷன் இல்ல, 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட குழந்தைங்களை இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்போவாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ நல்ல டெசிஷன் எடுங்க. இன்னைக்கு நீங்க எடுத்தா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகும், இன்னைக்கு நீங்க எடுக்கலனா நாளைக்கு உங்க குழந்தைங்க சக்சஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். Thank you for this great opportunity. Thank you Subhash.
Thank you so much, Ramakrishna Governini sir. தமிழ் எல்லாம் கொஞ்சம் கூட நான் நினைச்சேன் கொஞ்ச நாளைக்கு ஆந்திராவில இருந்து தமிழ் எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு. பட் ஃபண்டாஸ்டிக், சூப்பர், செமையா பேசிட்டீங்க. அதாவது எல்லாரும் இப்போ இந்த புதுசா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண எல்லாருமே நினைக்கும் என்னடா இது மெர்சிடிஸ் கோடின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. அதுதான் இண்டஸ் விவா. அதாவது இண்டஸ் விவா, ஐ பல்ஸ், ஐ காஃபி, என்ன சொல்றது, ஐஸ்கிரீம், ஐ க்ளோ அப்படிங்கிறது மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணல, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் கோடீஸ்வரர்கள் கூட உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் ஜென்டில்மேன், என்னுடைய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. நான் முதல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவரை பார்க்கும்போது எனக்கு நம்ம காலன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, நம்மள எல்லாம் கொண்டு போற ஆளு காலன். அதாவது நம்ம வீட்டுல எப்பவுமே வரும், என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும், போன் அடிச்சுட்டே இருக்கும், நம்ம எடுக்காது. ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கையில இந்த விவா அப்படிங்கிற ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி தான் நெக்ஸ்ட் வருகை தர போறாங்க. எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பிகாஸ் இவரை முதல்ல பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கொம்பு வச்ச ஒரு காரணம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கிரீடம் வச்ச பெரிய ஒரு கடவுள் மாதிரி மாறியாச்சு. என்னோட லைஃப் அவங்க கொடுத்து அமைச்ச ஒரு விஷயம். ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த ஒரு பர்சனாலிட்டி பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அவங்களுக்கு வரப்போகுது. அந்த 2 minutes வீடியோக்கு அப்புறம் அவருடைய வேல்யூபிள் ஸ்பீச் வரப்போகுது. ப்ளீஸ் கோ டு தி வீடியோ ராமகிருஷ்ணன். He is the most important person in building and laying the foundation stone of Tamil Nadu market, a real hero and the most indispensable part of my organization. wonderful inspiring video. எனிவே இந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவரை பத்தி சொல்றது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பேரு என்னன்னா புன்னகை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா. அதாவது புன்னகை மன்னன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா யார் பார்த்தாலும் அவங்க கிட்ட 10 நிமிஷம் பேசிச்சுன்னா கண்டிப்பா சிரிக்கும். என்னன்னா மனசுல எதையும் வைக்காம எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசுற ஒரு ஜென்ரல் பர்சனாலிட்டி அப்படின்னு ஸ்பெக்கா சொல்லும். அது இல்லாம இண்டஸ் விவா அப்படிங்கிற ஒரு வியாபாரத்துக்கு நிறைய பேரை கொண்டு வந்து இந்த வியாபாரத்துக்கு திரி குளுத்தி வச்ச ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாலிட்டி இன் தமிழ்நாடு. அதை விட பெருமை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு பதவியை ஆழ்ந்த புரட்சிகரமா எடுத்து பண்ணன ஒரு பர்சனாலிட்டி. I welcome my sponsor and respected welcome your valuable information sir. Please sir. Yes, wonderful. Good evening. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தீங்க. ஆனா அவ்வளவு பெருமையெல்லாம் தேவையில்லை. என்ன மாறணும்னு சொல்லிதான் இந்த பிசினஸ் நம்ம வந்து கையில எடுத்தோம். இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பான்சர் மிஸ்டர் சுஜித் கான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை பத்தியும் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட பத்தியும் இதோட இன் அண்ட் அவுட் நல்லாவே புரிய வச்சு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு தத்தைக்கு ஒரு கிளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லி கொடுத்து வளர்த்தினாரு.
அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த பிசினஸ்குள்ள வந்து இண்டஸ்வா பிசினஸ்குள்ள வந்து ஒரு 6 years ஆச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் மேன். எனக்கு ஒரு 6 buses எல்லாம் இருக்கு. 95 August 15ல பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்த சூழ்நிலையில தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அவரு சொன்னீங்கன்னா எனக்கு மனமார்ந்த நன்றியை பெரிய லெவல்ல தெரிய வைக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் வருவோம், இந்த ப்ராடக்ட் எடுப்போம், இத பிரான்ச்சைசி கொடுப்போம் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 years இந்த 6 yearsல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு பாசிவ் இன்கம், பெரிய லெவல்ல ஒரு ரெவல்யூஷனையே நாங்க மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணோம்னே சொல்லலாம். நான் மட்டுமல்ல, என் கூட நிறைய அச்சீவர்ஸ் உருவாகி நான் இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகி இன்னைக்கு ஒரு பாசிவ் இன்கம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் கேட்டா, இதோட அருமை இந்த கோவிட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த COVID-19 மார்ச் 20க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 months ஆச்சு. 7 months இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு விட்டு வெளியே போகவே இல்லை. ஏன் கேட்டா கோவிட் சிச்சுவேஷன் வந்து கோவிட் பண்ணுறோமோ இல்லையோ. அப்புறம் நம்ம சயின்டிஸ்ட் கேட்டோம், ரிசல்ட்ஸ் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க, நமக்கு தான் ஐபல்ஸ் இருக்குது, ஐபல்ஸ் சாப்பிட்ட ஒரு ஆளுக்குமே இந்த கோவிட் வந்தது வரவும் செய்யாது, சான்சஸே இல்ல. இம்யூனிட்டி பவர் அவ்வளவு இருக்கிற ப்ராடக்ட் நம்ம கையாளுந்துட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, தைரியமா போங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வைஃப் வந்து பாத்தீங்கன்னாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக வேண்டாம், ஏன்னா அரசாங்கமே சொல்லுது இன்னும் இருங்கன்னு பார்க்கும்போது என்ன ஆச்சு, இந்த 7 months நான் என்னோட அக்கௌண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது 75 lakhs வந்திருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு வந்திருக்கு? 7 months நான் வீட்டுக்குள்ள இந்த சிச்சுவேஷன்ல நான் என்னோட கணக்கு பார்க்கும்போது 75 lakhs. லாஸ்ட் மந்த் நான் ஜிஎஸ்டி கட்டின அமௌண்ட் 2,31,300 rupees. என்னோட இன்கம் கால்குலேட் பண்ண ஒரு பர் மந்த் இன்கம் தெரியும். தட் மீன்ஸ் 14 lakhs வர ஒரு மந்த் இன்கம் வருது. யோசிச்சு பாருங்க சிச்சுவேஷன். நம்ம ஒரு 24,800 rupeesக்கு 8 ப்ராடக்ட் நம்ம வைஃபுக்காக தான் வாங்கினோம். நம்ம வைஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 years மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்தது. நம்ம பார்க்காத வைஃபுமே கிடையாது. நமக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் ஷேர் பண்ண மூலியமா இவ்வளவு பெரிய டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா இந்த 6 yearsல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5,42 lakhs இன்சென்டிவ் வந்துருச்சு. என்ன பண்ணணும்? 24,800க்கு ஒரு பிசினஸ் ப்ராடக்ட் வாங்கி வைஃபு கொடுத்தோம். ஃபீலிங்ஸ் சொன்னாங்க, அதை ஷேர் பண்ணது 2 பேருக்கு. எங்கேயாவது உலகத்துல கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு பிசினஸ்? ஆனா செய்தொழில் தெய்வமா யாரு எடுத்தாங்களோ இண்டஸ்வா ஹெல்த் சயின்ஸ் பிசினஸ், இன்னைக்கு எல்லாருமே ஒரு பாசிவ் இன்கம், ஒரு செலிபிரிட்டி, ஒரு சாதனையாளர், ஒரு சக்சஸ்ஃபுல் மேன்ங்கிற ஒரு பதவி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க நீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க பாசிவ் இன்கத்தில் இருக்கோம். என்னன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சொன்னா எங்க ஸ்பான்சர், என்னோட ஸ்பான்சர் எல்லாமே வழி நடத்தினாரு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் டெப்த் வர எல்லாருக்குமே அவரு ஈக்குவலா வழி நடத்தி அந்த ட்ரைனிங் கொடுத்து நல்லாவே இந்த பிசினஸ் வந்து இன்னும் டவுட்டை புரிய வச்சாரு. அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆயிட்டோம். அவங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா முறையா ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே 10 lakhs 8 lakhs இன்னைக்கு 6 lakhs 5 lakhs ஒரு 4 lakhs 2 lakhs என்னோட ஜீனியாலஜிலேயே பார்க்கும்போது ஒரு 200 பேருக்கு மேல இந்த இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க டிஃபரெண்ட். என்னோட ஜீனியாலஜில இன்னைக்கு 72,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த 6 yearsல ஜெனரேட் ஆயிருக்கு. அக்ராஸ் இந்தியாவில் இருக்காங்க. யூஎஸ்ல ஒரு 40 பேரும் இதுல இருக்காங்க. அப்போ யூஎஸ்ல இருக்கிற வால்யூம், யூஎஸ்ல இருக்கிற பிசினஸ் கூட நம்ம இந்தியாவில இருந்து எனக்கு என்ஜாய் பண்றோம். என்ன பண்ணணும்? கோர்ஸா இன்வெஸ்ட் பண்ணுமா, லேக்ஸா இன்வெஸ்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஒன்லி 24,800 rupeesக்கு 8 ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு நம்ம இதுதான் நம்ம செஞ்ச வேலை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொல்ல முடியாத கவலைகள் அத்தனையும் என்னென்ன கவலை இருக்கா ஒரு நோட் புக்ல எழுதுங்க. 100% ஒரு 90 நாள்ல பிசினஸ்ல என்ரோல்மெண்ட் ஆகி 90 daysல ஒரு எக்கோ வரும். நான் சாதிச்சுட்டு செல்வந்தர் ஆக போறேன், ஒரு சாதனையாளர் ஆக போறேன்னு ஒரு எக்கோ வரும். 52 வாரம் தான் எங்க ஸ்பான்சர் எங்களை கத்து கொடுத்தாரு. 52 வாரம் நீங்க இந்த சிஸ்டத்தில் நெல்லுங்க, இந்த ரேட் சர்க்கிள் மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரிவர்ஸ் ஆயிரும். உங்க பிரசன்ஸ் இல்லாமயே இது இன்கம் வரும்னு சொன்னாரு. அது மாதிரியே நடந்தது. நான் இந்த பிசினஸ்ல
52 வீக்ஸ்ல நான் இந்த பிசினஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 45 lakhs ஆடி டிரைவ் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு 4.25 வருஷம் ஆச்சு நான் இந்த பிசினஸ், 4.5 வருஷம் ஆச்சு இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடி டிரைவ் பண்றேன். இப்ப பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் ஆகி இந்த கம்பெனியோட March 20th நான் இந்த பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் இந்த அச்சீவ் பண்ணப்ப எனக்கு ஒரு பெஞ்ச் உண்டான பேமெண்ட் கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான ஆளை அசாதாரண காரணமாக்குற பிசினஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல crores and crores ஏர்ன் பண்ற ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நம்ம என்னமோ சொல்றோம், கதை சொல்ல வந்திருக்கோம், என்ன வேண்டாலும் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு படுத்து திங்க் பண்ணுங்க, உங்க லைஃப் பார்ட்னர் நல்லாவே டீப்பா ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணி நீங்க இந்த பிசினஸ் வந்து எடுத்து ஆரம்பிச்சு பாருங்க. இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றது கடவுள் முன்னாடி ஜெயிக்கணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புண்ணிய பூமியை விட்டு போறதுக்கு முதல்ல ஒரு தடவையாவது நீங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாலாத்தான் கடவுள்கிட்ட போகணும். அதுக்கு அருமையான ஒரு கம்பெனி நான் சொல்றேன், உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனி ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன வித்தின் ஷார்ட் பீரியட்ல தான் எனக்கு 5 crores மேல வந்திருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கம்பெனி இந்தியாவில நீங்க ஒரு ஆளை காமிக்க முடியுமா? இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில 5 yearsல 5 crores வந்தா ஒரு ஆளை நீங்க காமிக்க முடியாது. லீகலா லெஜிட்டிமேட். நான் அரசாங்கத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறேன். அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் யோசிச்சு பாருங்க. நீங்க மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறேன். அதுவும் கம்பெனி ரீஎம்பர்ஸ் பண்ணி தராங்க. 2-3 daysல கம்பெனி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணி தராங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது 10 types of income தடபாணி சார் சொன்னாரு. 10 types of income சொன்னாரு. அந்த 10 types of income 70 இன்சென்டிவா பெர் ஆனம் எனக்கு வருது. எனக்கு மினிமம் இந்த பாஸ்ட் 3 years பார்க்கும்போது 1.30 crore ஆனத்தில் இருக்கேன் நான் மினிமம். இது வந்து சாக்லேட் இண்டஸ்ட்ரியோட இன்கம் பிளான் 1 கோடி ரூபாய் பெர் மந்த். 1 கோடி ரூபாய் இன்கம் பிளான். என்னோட ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா 18 lakhs 20 lakhs இன்கம் வாங்குறாரு. இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா 25 lakhs இன்கம் வாங்குறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்? ரிங்கிட் ஃபீல் ஷேரிட்டி இந்த ஷேர் பண்ணோம், இந்த பிரான்சைசி கொடுத்தோம். ஆதர மூலியமா தான் இன்னைக்கு 72,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நான் கொண்டு வரல. நான் ஒரு 20 பேர் இதுல என்ரோல்மெண்ட் பண்ணிருப்பேன். கம்பெனி சொல்றது 2, 20 பேரை நான் என்ரோல் பண்ணிருப்பேன் டைரக்டா. அது மூலியமா உருவானதுதான் இன்னைக்கு 72,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். என்னோட பிரசன்ஸ் இல்லாம வீக் வகத்தினா என்னோட ஜீனியாலஜில 2 கோடி ரூபாய் 2.25 கோடிக்கு ஒரு வாரம் வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. யூஸ் பாருங்க. ஸ்டாக் கிடையாது, லேண்ட்லைன் போன் கிடையாது, கோடவுன் கிடையாது, ஸ்டாஃப் கிடையாது, ஒரு ஆபீஸ் கிடையாது. யோசிச்சு பாருங்க, எல்லாமே செல்லு தான். நம்ம ஐடி கொடுத்தா எங்க பாம்பேல நடக்குது, டெல்லியில நடக்குது, எல்லாமே தெரியும். அதுல டிரான்ஸ்பரண்டா இவ்வளவு புண்ணியமான ஒரு பிசினஸ், இவ்வளவு ஒரு பொக்கிஷமான பிசினஸ் நான் உலகத்துல பார்க்கல டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா சொல்றேன், நீங்க செய்தொழு தெய்வம் எடுத்து சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு கடவுளே நான் சொல்ல முடியாத கவலையில் இருக்கேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. என்ன காப்பாத்தணும், என்னோட ஃபேமிலிஸா காப்பாத்தணும், என்னோட சார்ந்தவங்களை காப்பாத்தணும். நீங்க வந்து ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சு பாருங்க. 90 நாள்ல எக்கோ உங்க வீட்டுக்கு வரும். 100% எனக்கு வந்து சொல்றேன் நான். இப்படித்தான் கடவுள் ஒரு மெசஞ்சர்ஸ் மூலியமா, தூதர்கள் மூலியமா தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நாங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 100 நோ கேட்டோம். நானும் சுஜித் கான் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2015 இங்க 100 நோ கேட்டோம். நாங்க புரிய வச்சோம். அதுக்கு உண்டான பரிசுதான் இன்னைக்கு இந்த பாசிவ் இன்கம் வருது. மக்களை புரியும்படி புரிய வச்சோம். ஒரு கிளிக்கு சொல்ற மாதிரி புரிய வச்சோம். புரியும்படி புரிய வச்சனால எல்லாருமே புரிஞ்சு எங்க கூட நின்றாங்க. எங்களை விட்டு யாருமே போல, எல்லாருமே இருக்காங்க கூட. எல்லாருமே இப்போ டைமண்ட்ஸ் 2 பேரு நம்ம ட்ரீல உருவாக போறாங்க. இப்ப 2 பேரு, ஒண்ணு சுபாஷ் சுகுமார்னு சொல்லி, 2வது வந்து தண்டபாணி சார் சொல்லி, பின்ன வந்து பாத்தீங்கன்னா ஹாரூன் ரஷீத் சார் 3, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மதராஜா 4 பேர் இப்போ ஆன்கோயிங் டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் ஆனா என்ன சார் டைமண்ட் சொல்றீங்க? வைஃபுக்கு ராயல்டி 50,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். மந்த்லி வைஃபோட அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் வரும் மினிமம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1,28,000 வரை வந்திருக்கு. என்னெல்லாம் கம்பெனி தராங்க. ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல், நீங்க செய்த ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை. ஒரு நிச்சயமா சொல்றேன், இது யோசிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக நீங்க போக போறீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. 2 கை நீட்டி கடவுளே நான் சொல்ல முடியாத கவலை நிக்கிட்டு வாங்குங்க. கடவுள் தர்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மெசஞ்சர்ஸ் மூலியமா, தூதர் எங்கள் மூலியமா வேண்டி வச்சுக்கோங்க. கடவுள் அப்படித்தான் ஆளுகளை காமிப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு அருமையான கம்பெனி. இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நீங்க பார்க்கவே முடியாது, மேல் வரவும் போறதில்லை. நான் சொன்ன வார்த்தை இதை எழுதி வச்சு எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் எந்த சிச்சுவேஷன் என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஏன்னா அவ்வளவு வைப்ரண்ட் சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கு எங்களுக்கு. அருமையான சிஸ்டம். ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி நின்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கலா அவங்கள ஒரு செலிபிரிட்டி ஆக்கி தரும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான வாழ்க்கையை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். பெரிய லெவல நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். வாங்கோ வாங்கோ வாருங்கள் சொல்லி நான் என்னோட இந்த வார்த்தைகளை நான் சுருக்கிக்கிறேன். நிச்சயமா எனிவே விஷ் ஆல் சக்சஸ், விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். என்னோட ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுஜித் கான். வேல்யூபிளான ஸ்பீச் இது, நீங்க கேட்கணும். அந்த தருணத்துலதான் எங்க வாழ்க்கை மாறிச்சு. நிச்சயமா அவரோட ஸ்பீச் கம்ப்ளீட் வரும், நீங்க கேட்கணும். ஆறாவது செக் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். Thank you so much, Rasul Harris sir, for thank you sir. Thank you sir. Thank you. இனி ஓகே ஃபைன். எனிவே இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் முடிச்ச ஒரு நபர் பேசியாச்சு. இனி வரப்போற ஒரு நபர் அப்படிங்கிறது அவரை எந்த மாதிரி ஒரு இன்வைடேஷன் பண்ணணும்னு கூட நிறைய தடவை யோசிச்சு கன்ஃபியூஷன் ஆகிறது உண்டு. நான் என்ன காரணம்னா, ஒரு மனுஷ பிறவியில அவருடைய வாழ்க்கையில சாதாரணமா நம்மளுடைய குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணி சக்சஸ் பண்றது அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு கேள்விக்கு இருக்கு. அந்த நேரத்துல இன்னைக்கு ஆயிரக்கணக்கானோட மக்களுக்கு தெள்ள தெளிவா ஒரு அறிவை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அப்பா ஸ்தானம் ஒரு அம்மா ஸ்தானத்தோட நின்னு இன்னைக்கு பெரிய அளவுல உலகத்துல ஒரு சாதனையாளரா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர். அவரை இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவருடைய ஒரு கிரேட் வீடியோ நம்ம பார்க்கணும். அந்த வீடியோ 2 minutes இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ்லி டாக் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம கிடைக்க போகுது. கம் go to the video, Ranji, please. All we want is to live the incredible. Makes us experience the re-imaged India through relentless efforts, passion and commitment. He walked through wheels of time and life to achieve the unimaginable. AS Viva proudly presents the first Black Diamond Ambassador, one of our biggest assets. Sujit Khan and his incredible journey, which is part of a larger successful entrepreneurial story. The sheer poetry of business, the raw strength, pure elegance and robust acumen. The metonymy of Sujit Khan. 3 years ago, with his relentless dedication, he started Viva Business, struggling and grappling in the dark. In the interiors of the country, he strived to build an empire. He stumbled, but he was never mocked. Rather, was always trusted. In the 22nd week, he relocated to Joai in Meghalaya. In the 36th week, the struggle was still on. A struggle which demanded choices, decisions, and life-changing moves. In the 69th week, he became the diamond. I believe in acknowledging the history you hide inside you. There is nothing more powerful than being the keeper of the strongest mind. A mind that celebrates the vision for the coming generation and the will to break away from the limited notion of success, create an absolute entrepreneur. He became
the first white diamond executive of Indus Viva within 200 weeks of its launching. He received the Icon of the Year 2016 award for his ethics and transparency towards the business. A legend, creating a legacy. A member of the Distributor Advisory Council, being a top income earner of the organization. A man living the life of his dreams, but at the same time, relentlessly pursuing his altruistic goals. And 3 years is all it took. No matter the obstacles, no matter what they faced, my parents always believed in ethics and compassion, and they have passed it on to me. And I want to pass it on to the present and the future of the company. To all the people who are of my age, it is possible to start living the sort of the life you dreamt, where you are free and the impossible becomes possible, where your dreams are secured within the system of the business. It is possible to be young and successful. If I can make to it within 3 years the exuberant lifestyle, you can do this too. The wisdom I received is to be shared with the world, and I will create another 100 diamonds out of my people who are determined and who believe in themselves. He is a symbol of accomplishment, of values and vision within the Indus Viva family. His adventurous spirit traveled more than 20 international destinations by now with Indus Viva, a leader leading his team towards glory, towards significance, nurturing the lives and hopes of people whose trust is vested with him. His life is the ultimate luxury as he grew old with Indus Viva. Questions which shaped my career were: where can I learn? Who can I learn from? What can I do to get better in the shortest possible time? People started recognizing my passion and determination towards what I did. And I was approached by Mr. Abhilash Thomas. And I said, yes, absolutely. He instilled the business ethics in me. It's absolutely shaped the way I approached things. And I gave my best always. My dreams now are not just for me anymore. I want each and every one of my team to be seated along with me, to grow with me, and to outgrow the borders of greater success. He is an irreplaceable leader, living in the same dimension, but moving beyond time and space at the speed of light. A man with visions for the present, the past, and the future. He created 9 diamonds and 50 millionaires, polishing his next set of dreams. This vibrant man is one of the richest in the field to have owned a brand lifestyle, the Hans lifestyle. Give voice to your dreams, for it has the right platforms to be heard, to be appreciated, and finally, so that it can transform into the real, the ideal, and the magnificent. Wonderful. எனக்கு இந்த வீடியோ எப்ப பார்த்தாலும் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வீடியோல இருக்கிற என்ன ஒரு சிம்டம், அதாவது சின்ன ஒரு காரியத்தை என்னங்கிறது கேட்டாலும், கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் சொல்ல முடியும். என்னன்னா, இந்த வீடியோ 1 லட்சத்துக்கு மேல தடவை நம்ம கண்டிப்பா பார்த்திருக்கோம் எல்லாரும். அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு வீடியோ. இவரை சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லலாம். நிறைய பேரு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல கிணறு குத்தும் இல்லையா? 100% கிணறு குத்துறது மண்ணு கிடைக்கிறதுக்காக கிடையாது, கிணறு தண்ணி கிடைக்கிறதுக்காக. ஆனா மண் எடுத்தாதான் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிய வச்ச ஒரு நபர். வாழ்க்கையில நீ வேலைக்கு போய் சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்காக நீ உன்னோட உழைப்பு போடுறதை விட உன்னோட குடும்பத்தை பெரிய அளவுல ஜெயிக்க வைக்கிறதுக்கு உழைப்பு போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து நிறைய பேத்தோட வாழ்க்கையில உன்னோட திறமைய நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து காமிச்சு கொடுத்து இன்னைக்கு இண்டஸ் விவால 52 கோடீஸ்வரர்கள் உருவாயிருக்காங்க. அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, அந்த 52லயும் ஆக்சுவலி மோர் than 20 டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது 1 கோடிக்கு மேல சம்பாதிச்ச நபர் இந்த ஒரு பர்சனாலிட்டியோட ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஆவரேஜ் 20 lakhsக்கு மேல இன்கம் earn பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு லீடரா நின்னு, சும்மா ஒரு லீடர் அப்படிங்கிற பேர் மட்டும் கிடையாது, ரியலி லீட் பண்ணிட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிற தப்புகளை எடுத்து சொல்லி எங்களை வளர்த்திட்டு இருக்கிற தி கிரேட்டஸ்ட்
personality, first black diamond in Indus Viva career. I heartily welcome my mentor, my brother. I respectively welcome எல்லாருமே பெரிய ஒரு விர்ச்சுவல் தம்பு கொடுக்கணும். எல்லாருமே பெரிய ஒரு விர்ச்சுவல் தம்போட நான் வெல்கம் பண்றேன். வேல்யூபிள் ஸ்பீச்சுக்காக respected leader Sujit Khan sir. Please welcome sir. You for your valuable words. Thank you very much. Thank you so much. Thank you very much. Thank you. Can you hear me? Yeah, sound konja problem irukku konjam. Okay. Yeah. Now it's okay? Yes, okay. Yeah, now okay. Clear? Now okay. Yeah, okay, clear. Thank you. Thank you very much. Wonderful good evening to everybody. அத்தனை பேருக்கும் சுஜித் கானுடைய சிறப்பு வணக்கங்கள். சோ சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலி 350 வீக்ஸ் நாங்க நார்மலி இந்த சிச்சுவேஷன் அல்லேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கோயம்புத்தூர்ல அடிச்சு பட்டை கிளப்பி இருக்கு, அந்த மாதிரி ஒரு வீக் தான் இந்த வாரம். 350 வாரம் ரன்னிங்ல இருக்கு. மறக்க முடியாத நாட்கள் தான் லாஸ்ட் 2, 3, 4, 5, 6 இயர்ஸ். நிறைய மெமரிஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். லாங் டைம் அரௌண்ட் 7 monthsக்கு அப்புறம் நாங்க எல்லோரும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில என்னோட லவ்லி பார்ட்னர்ஸ் ஓல்ட் டைமண்ட்ஸ் அண்ட் எல்லோரும் இங்க, எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரசூல் ஹாரிஸ் சார் நீங்க பார்த்தாச்சு, நல்ல ஸ்டைலிஷ் ஆவது வந்து நல்ல எக்ஸைட்டடா பேசுறாரு. தேங்க்யூ ரசூல், உங்களுக்கு நல்ல வார்த்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி. Thank you so much. நீங்க முன்னாடி என்ன ரைட் இங்க வரதுக்கு முன்னாடி சுபாஷி வந்து நிறைய விஷயங்கள் என்ன பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடியோ பார்த்திருக்கும். அந்த வீடியோல மேபி நீங்க வீடியோல பார்க்கும்போது நீங்க நினைக்க நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன், இல்லைன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில பயங்கரமான ஒரு பேரு, அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஒரு 6.25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மனிதன் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு 2014 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்தது. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் இப்போ சுபாஷி சொல்லியாச்சு. some people said voice break அப்படி சொல்றது கேக்குதா நான் சொல்றது? சுஜிபாய் பிரேக் ஆயி கேக்குது, கொஞ்சம் பிரேக் ஆயி கேக்குது. அப்படியா? எஸ் 1 minute. பிரேக் ஆயி கேட்டுட்டு இருக்கா? clear. Now it's not little bit noise. Some people Sundari student. Okay. 1 minute. கம்மியா இருக்கு சுஜிபாய், network signal. Now it's okay? Now it's okay. Perfect. Now it's okay. Perfect. Okay. Thank you very much. Thank you. ஊர்ல இருக்கு, அதனால மேபி சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். ரைட். சுபாஷி பெர்ஃபெக்ட் நோ? Perfect. Sujibai, perfect. Now, okay. Okay. Thank you. So இங்க people எல்லாம் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் வரதுக்கு முன்னாடி மேபி அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன் அப்படி ஒண்ணு நீங்க நினைக்க கூடாது. மேபி நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறது, நாங்க எல்லாம் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொன்ன பசங்க எல்லாம் வந்து சொன்னது என்ன தெரியுமா? என்னோட பிரதர் நிதின் நாயர், அபு தாஹிர், அர்ஜுன் கேவி அண்ட் ராமகிருஷ்ணா கவர்னேனி, மணிகண்டன், ராஜபாண்டியன் and all people இன்னைக்கு பேசுற மக்கள் எல்லாம் வந்து அவர் சொல்றது, நான் இந்த பிசினஸ்ல 1 கோடி சம்பாதிச்சாச்சு, 2 கோடி சம்பாதிச்சாச்சு அப்படி எல்லாம் சொல்லும் போது புதுசா இது பார்த்துட்டே இருக்கிற மக்கள் மேபி நினைக்கும், ஓ இவரெல்லாம் இதுல மாஸ்டர்ஸ் அப்படியா, அப்படி நீங்க நினைக்க கூடாது. இப்ப இன்னைக்கு மிஸ்டர் சுபாஷ் சுகுமாரன் சொல்லி என்னோட ஆர்கனைசேஷன்ல more than 20 diamonds. இன்னைக்கு இந்த கம்பெனில 55 டைமண்ட்ஸ்ல எனக்கு வந்து 25 டைமண்ட்ஸ் என்னோட ஆர்கனைசேஷன் இருக்கு. டைமண்ட்ஸ் மீன்ஸ் 1 கோடிக்கு மேல சம்பாதிச்ச 25 பேர் இருக்கு. more than 200 people 10 லட்சத்துக்கு சம்பாதிச்ச மக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து என்னோட ஒரு கெப்பாசிட்டியோ இல்லைன்னா நான் செஞ்ச பெரிய விஷயம் ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் மக்கள் வந்து அவுட் சைட் பீப்புள் என்ன பத்தி சொல்லும் போது எனக்கு நான் படிச்ச ஒரு புக்ல ஒரு கதை தான் ஞாபகம் வருது.
நான் படிச்ச ஒரு புக்ல ஒரு ஸ்டோரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புதுமக்கள் நிறைய பேர் இருக்கு. அதனாலதான் நான் இது சொல்றது. பிகாஸ் என்னோட பீப்புளுக்கு எப்பவும் இந்த விவா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் ஸ்டோரி. நான் படிச்ச ஒரு புக்கில் ஒரு கதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜாக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தது, ஒரே ஒரு பொண்ணு. அந்த ராஜாவோட பொண்ணு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு விளம்பரம் பண்ணியாச்சு. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த ஊர்ல நல்ல தில் இருக்கிற மக்கள், நல்ல தில் இருக்கிற நீச்சல் தெரிஞ்ச மக்கள் யார் இருந்தாலும் பேலஸுக்கு வரலாம். நீங்க நீச்சல் தெரிஞ்சா போதும், நல்ல தில் இருக்கணும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து யாரு நல்லா போஸ்னா இருந்தாலும் என்னோட பொண்ணை நான் வந்து திருமணம் பண்ணி தரதுக்கு ரெடின்னு சொன்னேன். சோ ஊர்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரீசன் என்ன தெரியுமா? ராஜா பொண்ணை திருமணம் பண்ணா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து ஒரு பேலஸ் கிடைக்கும், 2 நிறைய நகை கிடைக்கும், நிறைய சொத்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் வந்து ஜாலியா போலாம் நினைச்ச அந்த ஊர்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவரெல்லாம் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. அந்த ஏரியாவுல 6 பேக் பீப்புள் இல்லையா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து கான்டெஸ்டுக்காக போயாச்சு. என்னடா பெரிய விஷயம் கிடையாது, நீச்சல் தெரிஞ்சா போதும், நான் தாடா நெக்ஸ்ட் ராஜான்னு சொல்லி அங்க போய் ஃபுல் செட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டான டைம்ல வந்து ராஜா ராணி அந்த பொண்ணு கரெக்டா வந்து மேடையிലേക്ക് வந்தாச்சு. ராஜாவோட முன்னாடியில இருந்து ஒரு பெரிய நீச்சல் குளம், ஆப்போசிட்ல அந்த ஊர்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டிங். அவர் வந்து சிம்பிளா அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பெரிய கான்டெஸ்ட் ஒண்ணுமே இல்ல, இந்த நீச்சல் குளம் தாண்டி என் முன்னாடி யாரு வருது அவருக்கு தான் என்னோட பொண்ணுன்னு சொன்னேன். வெரி சிம்பிள் கான்டெஸ்ட், பெரிய டீல் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கு. டேய் நான் தாடா நெக்ஸ்ட் ராஜா, பாப்பு இங்க நடக்க போறதே வேற அப்படி சொல்லிட்டு நிறைய மக்கள் ஒரு கூட்டம் வந்தாச்சு. கூட்டம் வந்து கரெக்டா நீச்சல் குளத்துக்குள்ள கரெக்டா வந்து கீழே பார்த்தாச்சு. கீழே பார்க்கும் போதுதான் கொஞ்சம் பீப்புளுக்கு தெரிஞ்சது, இந்த நீச்சல் குளத்துக்குள்ள ஸ்விம்மிங் பூலுக்குள்ள நிறைய பாம்பு, தேளு முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது பார்த்ததும் கொஞ்சம் பேர் பின்னாடி போய் எனக்கு பொண்ணும் வேணாம், ஊர் வேணாம், ஒண்ணுமே வேணாம், உயிர் போதும் வேணாம் சாமி அப்படி சொல்லி பின்னாடி போயாச்சு கொஞ்சம் பேரு. சோ இந்த கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பையன் மட்டும் இம்மிடியேட்டா குதிச்சாச்சு. அந்த நீச்சல் குளத்துக்குள்ள குதிச்சு வித்தின் 2 செகண்டுக்குள்ள ராஜா முன்னாடி வந்து எந்திரிச்சுருந்தாச்சு. ராஜா வந்து எந்திரிச்சு பயங்கரமா கை தட்டியாச்சு. ஓ கிரேட், இவ்வளவு தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்னோட ஊர்ல இருக்கா, இவ்வளவு பெர்ஃபெக்டான பீப்புள் எல்லாம் என்னோட ஊர் இருக்கா, உனக்கு தாடா என்னோட பொண்ணு, உனக்கு தான் இந்த ஊரு, இந்த பேலஸ் எல்லாமே உனக்கு தானே சொன்னேன். இது சொல்லும் போது இந்த பையன் சொன்னதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணது. அந்த பையன் முதல்ல என்ன சொல்லியாச்சு தெரியுமா? எனக்கு உங்களோட பொண்ணும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம், இந்த பேலஸும் வேண்டாம், யாரு என்ன இதுக்குள்ள தள்ளி விட்டது அவனை மட்டும் கிடைச்சா போதும்னு சொன்னேன். சோ யாரோ ஒருத்தன் தள்ளி விட்டப்போ உயிருக்காக ஓடி, உயிருக்காக நீச்சல் முன்னாடி ராஜா முன்னாடி போயதுனால அவனோட லைஃபே வந்து செட்டில் ஆயாச்சு. லைஃபே வந்து செட்டில் ஆயாச்சு. எப்படி செட்டில் ஆயாச்சு? ராஜா பொண்ணை திருமணம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு உண்மை சொன்னா என்னோட ஸ்டோரி அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இப்ப நான் உங்களை முன்னாடி வரும்போது நீங்க நினைக்கிறது என்னோட ஆர்கனைசேஷன்ல 25 டைமண்ட்ஸ் இருக்கு. சவுத் இந்தியாவில எல்லா இடத்திலும் எனக்கு பிளாக் டைமண்ட்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் 3 black diamonds in Andhra and Telangana. I have a black diamond in Tamil Nadu, in Kerala. இன்னைக்கு more than 19 ஸ்டேட்ல பிசினஸ் பில்ட் பண்ணிட்டே இருக்கு, இன்க்ளூடிங் US and Nepal 3 கண்ட்ரில பிசினஸ் பில்ட் பண்ணிட்டே இருக்கு. எவ்ரி வீக் more than 6 lakh PV சப்மிட் பண்ணிட்டே இருக்கு எவ்ரி வீக். இதெல்லாம் மேபி நீங்க கேட்கும் போது நினைக்கும், ஐயோ இவரெல்லாம் வந்து இதுல வந்து மாஸ்டரா, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு ஆள் இருக்கு, அவர் என்ன தள்ளி விட்டாச்சு இந்த பிசினஸ்க்குள்ள. நான் அந்த பையன் போன மாதிரி போயதுனால இன்னைக்கு எனக்கு லைஃப்ல எல்லாமே கிடைச்சது, எவ்ரிதிங். முன்னாடி என்னோட ப்ரொஃபைல் நீங்க கேட்டீங்கன்னா இந்த பேட்சுக்கு நல்லா தெரியும். இது பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, என்ன 20 years 30 years முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு. சோ நான் வந்து ஒரு பக்கா ஒரு வில்லேஜ் மேன். கேரளாவில் என்னோட பேச்சு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இங்க கூடலூர், இப்போ ஊட்டி தாண்டி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஊட்டியில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் போன கூடலூர், கூடலூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் போன எடக்க அப்படி ஒரு வில்லேஜ் இருக்கு, யாருக்கும் தெரியாத ஒரு பிளேஸ். அங்கதான் பிறந்ததும் வளர்ந்ததும். லைஃப்ல கனவுன்னு சொன்னா ஒன்லி ஒன் திங், லைஃப்ல எப்படியோ செட்டில் ஆகணும், ஒரு 50,000 rupees மந்த்லி இன்கம் கிடைக்கணும். அப்படி ஒரு தாட் எல்லா மக்களுக்கும் இருக்கிற அதே காமன் தாட் தான் எனக்கும் இருந்தது.
எல்லா பேரண்ட்ஸும் சொல்ற மாதிரி நல்லா படிக்கணும், படிச்சு ஒரு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சு செட்டில் ஆகும் அப்படி சொல்லிதான் வந்ததெல்லாம். ஆனா லைஃப்ல வந்து வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் புரிஞ்சது. ஒரு மாசத்துல ஒரு வாட்டி கிடைக்கிற சாலரி ஒரு வருஷத்துல 12 சாலரி. என்னோட வில்லேஜ்ல 12 சாலரி கொண்டு லைஃப்ல எனக்கு மெர்சிடிஸ் பென்ஸும் வாங்க முடியாது, வீடும் கட்ட முடியாதுன்னு நான் ரியலைஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் ஒரு வருஷம் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் 12 சாலரி, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் எவ்ரி மந்த் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி பார்க்கும்போது கையில் ஒண்ணுமே பேலன்ஸ் இருக்காது. சோ அது ரியலைஸ் பண்ணி நான் வந்து பிசினஸ்லக்கு போயாச்சு. ட்ரெடிஷனல் பிசினஸ்ல மக்கள் சொன்னது ட்ரெடிஷனல் பிசினஸ்ல போனா ஜெயிக்கலாம் அப்படி சொல்லி நான் வந்து ஊர்ல வந்து ஒரு பைக் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பைக் ஷோரூம் எல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா அழகா இருந்தது. பெரிய ஒரு ஷோரூம், வில்லேஜ்ல பெரிய ஒரு ஷோரூம். 4 பைக் இருக்கு, முன்னாடி ரிவால்விங் சேர் எல்லாம் இருக்கு, அதுல ஸ்டைலிஷா இருக்கலாம். அவுட் சைட் பீப்புள் பார்க்கும்போது நல்ல ஸ்டைலா இருக்கு. ஆனா இன்சைட் எனக்கு தான் தெரியும் நிறைய ட்ரெடிஷனல் பிசினஸ் பீப்புள் நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கும். ஆனா இன்சைடு வெயின் எல்லாம் கட் பண்ணி பிரெண்ட் எல்லாம் போயிட்டே இருக்கு, நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நிலைமை. ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா அழகா இருந்தது. ஆனா ஒரு 6 months அப்புறம் அது மேனேஜ் பண்ண முடியல. ஷாப்புக்கு பேர் எல்லாம் நல்ல ஸ்டைலிஷா வச்சாச்சு, மாஸ் மோட்டோஸ். எஸ், சம் முருகேஷ் அப்டேட் பண்ணியாச்சு, மாஸ் மோட்டோஸ். எஸ், அன்னைக்கு மாசு, இப்ப மட்டும் கிடையாது. பேரெல்லாம் மாசு தான் இருந்தது. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் மாசு வந்து க்ளோஸ் ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியோட சிஇஓ அட்வொகேட் அபிலாஷ் தாமஸ், அவரு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஒரு நண்பன் அப்படி சொல்லலாம். 15 years அவரை எனக்கு தெரியும். என்னோட வில்லேஜ் ஊரு பக்கத்துல இருக்கு. என்ன கூப்பிட்டாச்சு, சுஜி கம் டு பெங்களூர், ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மேபி என்னோட லைஃப்ல எல்லா பிரச்சனைகளும் சோல்வ் ஆகிறதுக்கு இது ஒன்னு ஹெல்ப் பண்ண சொல்லி அவர் 2013 December 26க்கு பெங்களூருக்கு கூப்பிட்டாச்சு. பெங்களூர்ல நான் போகும்போது நண்பர்களே, இன்னைக்கு நல்லா நீங்க கேட்கணும், இன்னைக்கு அரௌண்ட் 1000 people இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. அவர் வந்து நிறைய மக்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அரௌண்ட் மோர் than 200 people உள்ள ஏறாம இதுக்குள்ள உள்ள ஏற முடியாதுன்னு நினைச்சு வெளியில வெயிட் பண்ணி அவர் போயாச்சு. அவர் நினைக்கிறது இதுக்குள்ள வர முடியாதுன்னு நினைச்சு போயாச்சு. அந்த நிலைமையில தான் நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கு. ஆனா நான் இது பார்க்கும்போது எப்படி தெரியுமா உங்களுக்கு, என்னோட ஸ்பான்சரோட வீட்டுல நான் லிவிங் ரூம்ல உட்கார்ந்து அவர் இந்த காம்பன்சேஷன் பிளான் எல்லாம் சொல்லியாச்சு. இன்னைக்கு தண்டபாணி சொன்ன மாதிரி ஒரு பிளான். ஆனா தண்டபாணி சொன்ன மாதிரி இல்ல. இன்னைக்கு தண்டபாணி வந்து கொரோனா டைம்ல வந்து 35 minutesக்குள்ள சொல்ல வேண்டிய பிளான் தான் சொல்லி இருக்கு. உண்மை சொன்னா நம்ம பிளான் வந்து இனியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. 50% உங்களுக்கு சொல்லணும். இதுல ரிவார்டு ஒண்ணும் அவர் இன்னைக்கு சொல்லவே இல்லை. அந்த பிளான் அப்படி ஒரு பிளான். பட் ஒரிஜினல் விவா பிளான் நீங்க இன்னைக்கு கேட்டால் ரூபி ரேங்க்ல இருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த ரேங்க்லும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா கண்ட்ரியிலும் விசிட் பண்ணலாம். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். 2 அவர் சொல்ல முடியாத அவர் எல்லா பிளானும் இன்னைக்கு அவருக்கு சொல்ல முடியல. பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லேன், காம்பன்சேஷன் பிளான் வந்து ஒன்லி பைனரி 2.5 lakh rupees தான் அவரு உங்களுக்கு சொன்னது. இந்த பிளான் வந்து பிக்ஸ்ட் இன்கம் வீக்லி 20 lakhs, வேரியபிள் அதுக்கு மேல வரும். பிக்ஸ்டு 20 lakhs, வேரியபிள் அதுக்கு மேல. சம் பீப்புள் மேபி அதெல்லாம் பார்க்கும்போது புது மக்கள் இருக்கும்போது அவருக்கு 20 lakhs டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த சிம்பிள் பிளான் தம்பி எடுத்தது, வேற ஒண்ணுமே இல்லை. உங்களை இன்வைட் பண்ண மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க, இதுல ஆல் பிளான் அவர் உங்களுக்கு சொல்லி தரும். சோ இதே மாதிரி இவர் எனக்கு இந்த பிளான் எல்லாம் கொடுக்கும்போது யாரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயாச்சு. வை? பிகாஸ் வீக்லி பிக்ஸ்டு இன்கம் 20 lakhs. எனக்கு லைஃப்ல ஆக பிரச்சனை இருக்கு 16 லட்சம். நான் சொன்னேன் இந்த பிளான் எல்லாம் கேட்டப்ப எனக்கு இருக்க முடியாது, நிக்க முடியாது. நான் சொன்னேன் அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 16 லட்சம் லைபிலிட்டி எனக்கு வாரத்துல ஒரு வாட்டி இந்த கம்பெனியோட 1 week கிடைச்ச என்னோட லைஃப்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அது ஐ எம் ஹாப்பி. அதுக்கப்புறம் அவர் இந்த ப்ராடக்ட பத்தி சொல்லியாச்சு, கம்பெனி பத்தி சொல்லியாச்சு. நான் வந்து எனக்கு இருக்க முடியாது, நிக்க முடியாது, அந்த ஒரு நிலைமையில இருக்கு. 2013 பிளான் கேட்டு ஃபைனல் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாச்சு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட், 8 பொருள் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஐ எம் ரெடி டு பை எனி ப்ராடக்ட்ஸ். பட் ஃபைனலி அவர்கிட்ட கேட்டாச்சு என்ன இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு சொன்னேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல அவர் அப்போ மெதுவா சிரிச்சு என்கிட்ட சொல்லியாச்சு, சுஜி பிளான் தான் நான் உங்ககிட்ட சொன்னது, கம்பெனிக்கு பேரு இது வரைக்கும் டிசைட் பண்ணல, உனக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா நீ சொல்லலாம்னு சொன்னேன். அது வரைக்கும் எனக்கு இருந்த எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் கீழே வந்தாச்சு.
பலூன்ல காத்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே வந்தாச்சு. கம்பெனிக்கு பேர் இல்லை. ரெண்டு அவரு ஐபல்ஸ பத்தி எல்லாம் சொல்லும் போது நல்ல அழகா இருந்தது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் உலகத்திலே பெஸ்ட் பிக்கஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட். அது வரைக்கும் நான் நினைச்சது உலகத்துல பிக்கஸ்ட் காடு வந்து என்னோட ஊர்ல நிலம்பூர் காடு, அது நினைச்சுதான் நான் நடந்தது. அவர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது ரெயின் ஃபாரஸ்ட் தான் உலகத்துல பிக்கஸ்ட். அவர் சொன்ன ஸ்டோரி எல்லாம் நல்லது. ஐபல்ஸ், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அசாய்பரி எல்லாமே நான் கேட்டாச்சு. இந்த ப்ராடக்ட் எப்ப கிடைக்கும்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்ன பாயிண்ட், தம்பி இதெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம், மினிமம் ஒரு 6 months டைம் வேணும். இப்ப அது ஒண்ணு கேட்க கூடாது, இது ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஐ காஃபியை பத்தி கேட்கும் போது நான் சொன்னேன் எப்ப இந்த ப்ராடக்ட் வரும்னு சொன்னேன். 1 year டைம் வேணும்னு சொன்னேன் அவரு. அதுக்கப்புறம் நாம இந்த ஐஸ்லிம பத்தி கேட்டாச்சு. அவர் சொன்ன மினிமம் ஆஃப்டர் 2 years. இல்ல அது நடக்காது. இன்னைக்கு வந்து இங்க மணிகண்டன் சொன்ன ஐ க்ளோ எல்லாம் கேட்டாச்சு. அவரு சொன்ன டேய் பேசக்கூடாது, ஃபர்ஸ்ட் பொருளே வரல, பின்ன எப்படி 4th ப்ராடக்ட் வரும்? சான்ஸே இல்ல. அப்ப ப்ராடக்ட் இல்ல, கம்பெனிக்கு பேர் இல்ல, சம்பாதிச்ச மக்கள் யாராவது இருக்கான்னு கேட்டா ஒருத்தர் கூட இல்ல. ரீசன் வந்து நான் பிளான் கேட்கறது 2013 டிசம்பர் 26, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2014 February 4th, ஃபர்ஸ்ட் கட் ஆஃப். அப்ப சம்பாதிச்ச மக்களும் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் ஃபைனலி நான் கேட்டாச்சு, சரி எல்லாமே வரும், எனக்கு இந்த ஆபீஸ் ஒண்ணு பார்க்கணும், ஆபீஸ் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும்னு சொன்னேன். அவர் அப்போ எனக்கு பதில் சொன்னது, ஆபீஸ் இது வரைக்கும் நம்ம எடுக்கல, ஃபைனலைஸ் பண்ணல. ஆனா சேர்மன் சொன்னது பெங்களூர்ல 001 பில்டிங் ஒண்ணு இருக்கு சிவாஜி நகர்ல, அங்க வந்தா நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும், அங்க கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கு. அப்ப இப்போ ஆபீஸும் இல்ல. நான் எதுக்கு இந்த ஸ்டோரி இன்னைக்கு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 350 வாரம் கம்ப்ளீட் பண்ண போற இந்த கம்பெனி இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் நம்பிக்கை இல்லாத கொஞ்சம் மக்கள் இருக்கும். யாரோ இன்வைட் பண்ணதுனால நீங்க வந்து உட்கார்ற மக்கள் இருக்கும். பட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நான் வரதுக்கு முன்னாடி சுபாஷ் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லியாச்சு. ஆனா நான் பிளான் கேட்கும் போது இந்த மாதிரி தான் கேட்டது. பட் என்ன மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அன்னைக்கு மக்கள் இல்ல. பட் காட் கிரேஸ் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பிசினஸ் நம்பி அல்ல, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆளை எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட். அவரை பிலீவ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை பிலீவ் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருப்பி ஊருக்கு வந்து சொல்லியாச்சு. ஊருக்கு வந்து பயங்கரமா எக்ஸைட்டடா நான் வந்து ஃபேமிலி கிட்ட சொல்லியாச்சு, லைஃப்ல எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ண போறேன், ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இங்க ரசூல் என்ன சொன்ன மாதிரி டைமண்ட் ஆனா வைஃபுக்கு 50,000 rupees வரும். நான் என்னோட வைஃபுக்கு ப்ராமிஸ் கொடுத்தாச்சு, டேய் ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷத்திலிருந்து மந்த்லி உனக்கு வந்து 50,000 கிடைக்கும்னு ப்ராமிஸ் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம வில்லேஜ்ல எல்லாம் வைஃபுக்கு 50,000 வந்தா லைஃப் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு 2 boys, ரெண்டு கிட்ஸ், 2 பேருக்கிட்ட என்ன சொல்லியாச்சு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அப்பா எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது அம்மா வந்து ப்ரோக்ரஸ் கார்டுல எல்லாம் சைன் பண்றதுக்கு வருது எப்படின்னு தெரியுமா உனக்கு, பஸ்ல தான் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த நிலைமை வராது, நான் வந்து ஓடி கார்ல வரும் சொன்னா அவரை 2 பேரையும் மோட்டிவேட் பண்ணியாச்சு. இந்த 2 ப்ராமிஸ் வீட்டுல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியில போய் என்னோட ஏயும் பியும் செலக்ட் பண்ணது. அப்ப என்னோட ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு, எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னோட கூட படிச்ச 7 பேர் இருக்கு, 7 people. அன்னைக்கு இருக்கு, இப்போ இருக்கு. இவரு நான் வந்து சொர்க்கத்துக்கு கூப்பிட்டாலும் நரகத்துக்கு கூப்பிட்டாலும் வரும். அப்ப என்னோட நம்பிக்கை என்ன தெரியுமா, எனக்கு ஏயும் பியும் என்னோட 7 பேர் நண்பர்கள் இருக்கு, மச்சான் கண்டிப்பா வரும். அந்த ஓவரான என்னோட கான்பிடன்ஸ்ல நான் அவர்கிட்ட போய் பிளான் கொடுத்தாச்சு. பிளான் கொடுக்கும் போது இந்த 7 பேரு சொர்க்கத்துக்கு வரதுக்கு ரெடி, நரகத்துக்கு வரதுக்கு ரெடி, ஆனா விவாக்கு மட்டும் வர மாட்டேன். அவர் இது கேட்டதுக்கு அப்புறம் அவரு சிரிச்சாச்சு, என்னோட 7 ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சு, டேய்
தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்கடா நீ போறது? பின்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரு வரமாட்டேன்னு சொன்ன பின்ன நம்ம பண்ணவும் விட மாட்டேன். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவரு சொன்ன எத்தனை வருஷமா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டோரி நம்ம கேட்டுட்டே இருக்கு. அமெரிக்காவிலே நடக்கும், மலேசியாவிலே நடக்கும். நம்ம ஊர்ல எடக்கிற வில்லேஜ்ல 1 கோடி சம்பாதிச்சு யாரே ஒரு ஆளு உனக்கு 25 வருஷமா தெரியுமா கேட்டேன். அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் இல்லை. அந்த பதில் எனக்கு இல்லை. நான் வந்து ரொம்ப அப்செட் ஆயாச்சு. திருப்பி வீட்டுக்கு போயாச்சு. திருப்பி வீட்டு போய் அப்பா பசங்க கிட்ட வந்து சொன்ன வார்த்தையை திருப்பி எடுக்க முடியுமா? அப்பா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொன்னதுதான் ஓடியும் வடி ஒண்ணும் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சின்ன பசங்க அவரு பிலீவ் பண்ணியாச்சு. வைஃபு கிட்ட எல்லாம் சொன்னது, நீ உனக்கு 50,000 வராது. நேருக்கு நான் வந்து கனவுல வந்ததுதான் எனக்கு. கனவு முடிஞ்சாச்சுன்னு சொன்னாங்க. நிம்மதியா நமக்கு லைஃப் டைம் தூங்க முடியாது. முடியும். அதனால இந்த பிசினஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு இருக்கு. ஒண்ணு, இந்த பிசினஸ் பண்ணாம அப்படியே விட்டுடணும். இல்லைன்னா இது பண்ண முடிஞ்ச ஒரு ஏரியாவுக்கு போனோம். இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நிறைய மக்கள் இங்க வந்து சொல்றது சுஜித் கான் இஸ் a lucky person. எப்போ மக்கள் சொல்லும் காரணம் என்ன? என்னோட லெஃப்டிலும் பிளாக் டைமண்ட் இருக்கு, ரைட்டிலும் பிளாக் டைமண்ட் இருக்கு, ஏயும் பியும் பிளாக் டைமண்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆர்வம் முன்னாடி பண்ண முடியும். என்னோட டைம் கூடாது, உனக்கு ரொம்ப மோசமான டைம் நீ ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்ன நல்ல டைம் இருக்கிற 2 பேர் எனக்கு தெரியும். ஒண்ணு வந்து ரசூல் ஹாரிஸ், அவரு வந்து நல்ல டைம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அர்ஷித் ரமேஷ். இந்த 2 பேரு லெஃப்ட் டு ரைட் கொண்டு வந்தாச்சு. அவரு 2 பிளாக் டைமண்ட் ஆயாச்சு. நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேட் டைம் நல்ல டைம்